بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر والشفع والوتر والليل إذا يسر هل في ذلك قسم لذي حجر ألم تر كيف فعل ربك بعاد إرم ذات العماد التي لم يخلق مثلها في البلاد وثمود الذين جابوا الصخر بالواد وفرعون ذي الأوتاد الذين طغوا في البلاد فأكثروا فيها الفساد فصب عليهم ربك سوط عذاب إن ربك لبالمرصاد فأما الإنسان إذا ما ابتلاه ربه فأكرمه ونعمه فيقول ربي. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்ற இந்த நிகழ்ச்சி தமிழகத்திலும் தமிழ் கூறும் மக்கள் வாழுகின்ற இந்தியாவின் பிற மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் முஸ்லீம் அல்லாத மக்களுடைய இஸ்லாம் குறித்த சந்தேகங்களை தெளிவுபடுத்துவதற்காக பல வருடங்களாக நாங்கள் நடத்தி வருகிறோம். இந்த காரைக்குடியில் கூட இது இரண்டாவது முறையாக நடத்தப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், பல்வேறு சமுதாய மக்கள் வாழக்கூடிய நம்முடைய நாட்டிலே அவங்களுடைய கொள்கைகள் வேறுபட்டதாக இருந்தாலும், வழிபாட்டு முறைகள் வேறுபட்டதாக இருந்தாலும், சடங்கு சம்பிரதாயங்கள் வேறுபட்டதாக இருந்தாலும் அவர்களுக்கு மத்தியில் கசப்புணர்வு இருக்கக்கூடாது. ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும். இதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தி வருகிறோம். இந்த நல்லிணக்கத்தை எதனால் ஏற்படுத்த முடியவில்லை என்று சொன்னால், இஸ்லாம் என்ற நாங்கள் கடைபிடிக்கக்கூடிய இந்த மார்க்கத்தை பற்றி முஸ்லிம் அல்லாத சகோதரர்களுக்கு அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அதிகம் இல்லை. எங்களுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, எங்களுடைய வழிமுறைகள் என்ன என்பதெல்லாம் அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இல்லாத காரணத்தினால் முஸ்லீம் பெயர் தாங்கிகள் சிலர் செய்யக்கூடிய செயல்களை வைத்துத்தான் இஸ்லாத்தையும் எடை போடும் நிலையில் அதிகமான மக்கள் இருக்கிறார்கள். உங்களுக்கு அறிமுகமான ஒரு முஸ்லீம் ஒரு கெட்டவனாக இருந்தால் இஸ்லாமே ஒரு கெட்ட மார்க்கம் என்ற ஒரு முடிவுக்கு நீங்கள் வந்து விடுவீர்கள். அல்லது உங்களுடைய தெருவிலே வசிக்கக்கூடியவர்கள் ஒரு மோசமான செயல்பாடுகள் உள்ளவர்களாக இருந்தால் ஓ முஸ்லீமே இப்படித்தான் என்ற ஒரு கருத்துக்கு வந்து விடுவீர்கள். அல்லது முஸ்லீம்களோடு தொடர்பு இல்லாதவர்களாக இருந்தால் ஊடகங்களிலே முஸ்லீம்கள் யாராவது எதையாவது செய்வதாக நீங்கள் படிப்பீர்களே, ஆனால் ஒட்டுமொத்த முஸ்லீம் இப்படித்தான் என்ற முடிவுக்கு வருவீர்கள். அப்படித்தான் வர முடியும். ஏனென்றால் எது நமக்கு கிடைக்கிறதோ அதை வைத்து தான் முடிவு செய்ய முடியும். ஆனால் முஸ்லீம்களுடைய நடவடிக்கைகள், அதிகமான நடவடிக்கைகளுக்கும் இஸ்லாத்திற்கு சம்பந்தமே கிடையாது. இஸ்லாம் என்பது அல்லாஹ் திருக்குரானில் என்ன சொல்லியிருக்கிறானோ அதுதான் இஸ்லாம். அந்த திருக்குரானை கொண்டு வந்த முகமது நபி அவர்கள் என்ன சொன்னார்களோ, செய்தார்களோ, அங்கீகரித்தார்களோ அந்த வழிமுறை தான் இஸ்லாம். இந்த இரண்டை தவிர முஸ்லீம்கள் எதையெல்லாம் செய்கிறார்களோ அதெல்லாம் இஸ்லாம் என்று ஆகாது. அப்ப இந்த வேறுபாடுகளை எல்லாம் உங்களுக்கு விளக்குவதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் பயன்படுத்துகிறோம். பொதுவாக இன்றைய காலகட்டத்தில் தீவிரவாதம் ரொம்ப மேலோங்கி இருக்கிறது. அந்த தீவிரவாத செயல்களில்
முஸ்லிம்கள் தான் அதிகமாக ஈடுபடுகிறார்கள் என்ற ஒரு எண்ணமும் அதிகமான மக்கள் மத்தியில் இருக்கிறது. அப்ப இது குறித்து நாங்கள் தீவிரவாதத்துக்கு எதிராக ஒரு மாத பிரச்சாரத்தை துவங்கி இருக்கிறோம். அதனுடைய இடையே தான் இந்த நிகழ்ச்சி இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஆயுதம் தாங்கி மக்களை கொல்வது, ஜிஹாது என்ற பெயரில் மக்களை குண்டு வைத்து சாவடிப்பது, இதற்கெல்லாம் எங்களுடைய மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுடைய தலைவர், வழிகாட்டி, அவர்கள் இது மாதிரியான ஒரு வழிமுறையை எங்களுக்கு கற்றுத்தரவே இல்லை. அவர்கள் நபிகள் நாயகம் அவங்களுடைய வரலாற்றை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களேயானால் அல்லாஹ் ஒருவன் என்ற கொள்கையை மக்கள் மத்தியில் சொல்கிறார்கள். 13 வருஷம் சொந்த ஊரில் 40வது வயசில் ஆரம்பித்து 53 வயசு வரைக்கும் சொந்த ஊரில் இந்த கொள்கையை சொல்கிறார்கள். அப்போ அவர்களுக்கு ஏற்பட்ட எதிர்ப்பு உலகத்தில் யாரும் சந்தித்திராத எதிர்ப்பு. அந்த கொள்கையை ரகசியமாகத்தான் அவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை இருந்தது. வெளிப்படையாக போய் அதை பேச முடியாது. அவர்கள் சொல்லக்கூடிய மார்க்கத்தில் யாராவது சேர்ந்தால் அவரையும் உதைப்பார்கள், அவரையும் தொல்லைப்படுத்துவார்கள். இப்படி ரகசியமாக பிரச்சாரம் செய்து கொண்ட நேரத்தில் ஓரிருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால் அவர்களை சொல்லனாத துன்பத்திற்கு அந்த மக்கள் உள்ளாக்கினார்கள். அப்ப அந்த மாதிரி நேரங்களில் நபிகள் நாயகம் அவர்கள்ட்ட வந்து மக்கள் முறையிடும் பொழுது நாங்கள் ஏதாவது செய்யணும், அளவுக்கு மீறி எங்களுக்கு எதிராக வன்முறை ஏவிடப்படுகிறது, எங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, எங்களுக்கு தெரிந்த வழியில் நாங்கள் பதிலடி கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் மக்கள் முறையிட்ட பொழுது அவங்க சொன்ன ஒரே பதில் என்ன? பொறுமையாக இருங்கள், பொறுமையாக இருங்கள். இதைவிட கடும் துன்பங்களை எல்லாம் எனக்கு முந்தைய இறை தூதர்கள் அனுபவித்திருக்கிறார்கள், எனக்கு முன்னர் வந்த நன்மக்கள் அனுபவித்திருக்கிறார்கள். அதையெல்லாம் அவர்கள் பொறுமையோடு தான் சகித்துக் கொண்டார்கள். இந்த மக்கள் நேர்வழிக்கு வர வேண்டும். அவர்கள் நம்மை விளங்காமல் அடிக்கிறார்கள், புரிந்து கொள்ளாமல் தொல்லைப்படுத்துகிறார்கள். இந்த மக்கள் எல்லாம் இந்த நான் சொல்லக்கூடிய இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். இதைத்தான் நபிகள் நாயகம் போதித்தார்கள். ஒரு பிரச்சனை, ஒரு துன்பம், ஒரு அடக்குமுறை ஏற்பட்டால் கூட அதற்காக வன்முறையில் இறங்குவதை நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு வழிமுறையாக சொல்லித்தரவே இல்லை. அப்போ 13 வருஷ காலம் அந்த ஊரில் வாழ முடியாத நிலைமை ஏற்பட்டு ஊரை விட்டு வெளியேறுகிறார்கள். சொந்த ஊரை விட்டு மதீனாங்கிற 300 மைல் தொலைவில் உள்ள மதீனா என்ற இன்னொரு நகரத்தில் போய் அவங்க அடைக்கலமாகிறார்கள். அங்க போன பிறகு ஒரு 10 ஆண்டு காலத்தில் மொத்தமே அவர்கள் 23 வருஷம் தான் பிரச்சாரம் செய்தார்கள். 40 வயசு வரைக்கும் சாதாரண மனிதராக வாழ்ந்தார்கள், வியாபாரியாக இருந்தார்கள். 40 வயசுல எனக்கு இறைவனிடமிருந்து செய்தி வருகிறது என்று சொன்னார்கள். 53 வயசு வரை சொந்த ஊரில் பிரச்சாரம் செய்தார்கள். ஒரு 10 ஆண்டு காலம் வேற ஊர்ல போய் அடைக்கலம் பெற்று அங்க போய் பிரச்சாரம் செய்தார்கள். அங்க பிரச்சாரம் செய்து அங்க உள்ள மக்கள் எல்லாம் இந்த மக்காவில் உள்ள சொந்த ஊர் மக்களை போல இல்லாமல் நபிகள் நாயகத்தை முழுசா ஏற்றுக்கொள்கிறார்கள். ஊரே அவங்களுடைய ஆதிக்கத்தின் கீழே வருகிறது. அப்ப அந்த ஊருக்கு தலைவராகிறார்கள். சுற்றுவட்டார கிராமங்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக வந்து நபிகள் நாயகத்தினுடைய போதனை நல்ல விஷயங்களை சொல்றார். ஒரு கடவுளை வணங்க வேணுங்கிறாரு, குடிக்காதுங்கிறாரு, திருடாதுங்கிறாரு, விபச்சாரம் செய்யாதுங்கிறாரு, ஒழுக்கமா இருக்கிறாரு, பெற்றோரை கவனிக்க சொல்றாரு, கணவன் மனைவியுடைய கடமைகளை உரிமைகளையும் சொல்கிறாரு, பெண் குழந்தைகளை கொல்லக்கூடாதுங்கிறாரு. இப்படியெல்லாம் அவர் சொல்லக்கூடிய போதனைகள் வந்து சரியானதாக இருந்த காரணத்தினால் அவர் மரணிக்கிற நேரத்தில் நம்ம இந்தியா இருக்க இவ்வளவு பெரிய நிலப்பரப்பு, இவ்வளவு பெரிய நிலப்பரப்புக்கு சக்கரவர்த்தியாக ஒரு மாமன்னராக ஆகித்தான் மரணித்தார்கள். அப்ப இவ்வளவு பெரிய ஒரு பவர்ல இருக்கக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் அவர்கள் வந்து சில போர்க்களங்களை சந்தித்திருக்கிறார்கள். ஒரு நாடு என்று இருந்தால் அவங்க ஒரு சாம்ராஜ்யத்தை உண்டாக்கின பிறகு அவங்களை பிடிக்காத சொந்த ஊர் மக்கள் படையெடுத்து சண்டைக்கு வந்தார்கள். யுத்தத்திற்கு வரும் பொழுது நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்காகத்தான் நபிகள் நாயகம் ஆயுதம் ஏந்தினாங்க. ஒரு அரசாங்கம் செய்கிற கடமை. நபிகள் நாயகம் அவர்கள் வாழேந்திருக்கிறார்கள். மற்ற மத குருமார்களைப் போல வெறுமனே ஆன்மீக வேலையை மட்டும் பார்க்கவில்லை, அவங்க அரசியலும் பார்த்தார்கள், நாட்டை ஆட்சி புரிந்தார்கள். வறுமை இல்லாத ஒரு செழிப்பான சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லாத ஒரு ஆட்சியை உண்டாக்கி காட்டினார்கள்.
இதெல்லாம் உண்டாக்கின நபிகள் நாயகம் அவர்கள் வந்து மத நல்லிணக்க விஷயத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள், இவ்வளவு பெரிய சக்கரவர்த்தியான பேர் இப்படி நடந்து கொண்டார்கள் பார்த்தீங்கன்னா உலகமே ஆச்சரியப்படுற வகையில் அவங்களுடைய நல்லிணக்கம் இருந்தது. அப்ப ஆயுதம் தாங்கணும், எதுக்கு தாங்கினார்கள்? ஒரு நாடு ஆயுதம் தாங்கி தாகணுங்க. நம்ம இந்தியா இருக்கிறது, இந்தியாவுக்கு எதிராக அண்டை நாட்டில் போருக்கு வந்தால் நம்ம என்ன செய்யணும்? சும்மா இருக்க முடியுமா? அந்த இராணுவ வீரர்கள் போய் அவங்களை எதிர்த்து போரிட்டா தான் பொதுமக்களாகிய நம்ம நிம்மதியாக வாழ முடியும். பொதுமக்களை காப்பாற்றுவதற்காக ஒரு அரசாங்கம் என்கிற முறையில் மட்டும்தான் நபிகள் நாயகம் ஆயுதம் தாங்கினார்கள். இது எல்லா நாடுகளும் எல்லா காலத்திலையும் செய்ய வேண்டிய ஒரு வேலை. இதை செய்யலைன்னா அவங்க ஆட்சியில் இருக்கக்கூடாது. இந்த ஒரு வகையில் ஆயுதம் தாங்கியதை எங்களில் உள்ள சில பேர் விளங்காம எடுத்துக்கொண்டு என்ன செய்யறான், நானும் ஆயுதம் தாங்க போறேங்கிறான். ஆட்சி அதிகாரம் இல்லாத யாரும் ஆயுதம் தூக்குவதை நபிகள் நாயகம் அவர்கள் அனுமதிக்கவே கிடையாது. ஒரே ஒருத்தனுக்கு அனுமதி இருக்கிறது, தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக, தன்னுடைய சொத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஒருத்தன் வந்து என்னை கொல்ல வர்றான். அந்த நேரத்தில் நான் எதிர்த்து போரிட்டால் தான் என்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும். அந்த நேரத்தில் எதிர்த்து நானும் அவன் ஆயுதத்தை பிடுங்கி பயன்படுத்தி காப்பாற்றிக் கொள்ளலாமா என்றால் இது எல்லா மனுஷனும் செய்யலாம். எல்லா நாடுகளிலும் இதுக்கு சட்டம் இருக்கிறது. தற்காப்புக்காக ஒருத்தன் வந்து கொலை செய்தானேயானால் அது கொலை இல்லை என்று சட்டம் உலகம் பூரா இருக்கிற ஒரு சட்டம். இதுதான் இஸ்லாத்திலும் இருக்குதே தவிர பஸ் ஸ்டாண்டில் கொண்டு வைக்கிறது, அப்பாவிகளை கொள்றது, ஆள்களை குறி வச்சு அடிக்கிறது, இதற்கெல்லாம் இஸ்லாத்தில் வந்து கடுகளவுக்கும் இடம் கிடையாது. இதை இஸ்லாத்தின் பெயரால் எவன் செய்தாலும் சரி அவன் இறைவனிடத்தில் அல்லாஹ்விடத்தில் முஸ்லிம் இல்லை என்பதை தெள்ள தெளிவாக நாங்கள் எங்கள் மக்கள் மத்தியில் என்ன செய்கிறோம், பிரச்சாரம் செய்கிறோம். இப்ப நபிகள் நாயகம் அவர்கள் மனிதர்களோடு எப்படி நடக்கணும் என்பதற்கு சில உதாரணங்களை அவங்க வரலாற்றை நான் உங்களுக்கு சொல்லி காட்டுகிறேன். அவங்க வந்து சக்கரவர்த்தியா இருக்கிறார்கள். அந்த ஊர்ல வந்து மதீனாங்கிற ஊர்ல யூதர்கள் வந்து சிறுபான்மையா இருக்கிறாங்க. அவங்க தான் நபிகள் நாயகத்துக்கு பெரிய எதிரியா இருக்கிறாங்க. நபிகள் நாயகத்தை எப்படியாவது நம்ம கொலை பண்ணிடணும், இவர் வந்த பிறகுதான் நம்ம கையில் இருந்த ஆட்சி அவர் கைக்கு போயிடுச்சு என்றெல்லாம் கடுமையான வெறுப்பில் இருந்தார்கள். அந்த யூத சமுதாயத்தில் உள்ள ஒரு இளைஞரைத்தான் நபிகள் நாயகம் அவர்கள் தன்னுடைய வீட்டு வேலைக்கான பணியாளராக வைத்திருந்தார்கள். அப்ப பணியாளர் என்பவர் வீடு உள்ள வரைக்கும் வருவார். எதிரி சமுதாயத்தை சேர்ந்தவர். சமுதாயத்தை அவங்க பார்க்கல, அந்த மனுஷன் நல்லவனா, அவன் யூதனா இருந்தால் பரவாயில்லை, யூத பெற்றோருக்கு பிறந்தவனா இருந்தால் பரவாயில்லை, யூதனில் எதிரிகள் இருக்கிறார் என்று அத்தனை பேர் இருக்க மாட்டார்கள். எந்த ஒரு சமுதாயத்திலும் நல்லவர் இருப்பார், கெட்டவர்கள் இருப்பார்கள். அந்த மனிதனை பார்த்து அவங்க தன்னுடைய பணியாளரை வச்சிருந்தாங்க. நினைத்திருந்தால் அந்த பணியாளர் நினைத்திருந்தால் நபிகள் நாயகத்துடைய வீடு வரைக்கும் உள்ள வர்றாரு இல்லையா, அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவர்களை எப்படி வேண்டுமானால் அழித்திருக்க முடியும். அப்படி நபிகள் நாயகன் நினைக்கவே இல்லை. நீ யூதன், வேற மதத்துக்காரன் என்று நினைக்காமல் அவனை வந்து அந்தரங்க பணியாளராக வைக்கிற அளவுக்கு நபிகள் நாயகம் அவர்கள் பிற மத மக்களோடு எதுக்கு இதை செஞ்சாங்க? முஸ்லிம்கள் ஆள் கிடைக்காமையா? நபிகள் நாயகம் அவர்களுக்காக உயிரை கொடுக்கக்கூடிய மக்கள் இருந்தார்கள். இந்த பையனை சேர்த்து கொண்டது காரணம் எதுக்கு என்று கேட்டால், நான் வந்து மத நல்லிணக்கத்தை சொல்லக்கூடியவன் என்று உலகத்துக்கு சொல்றதுக்கு தான். ஆள் கிடைக்காம இல்லை. அதே போல நபிகள் நாயகம் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் பள்ளிவாசலில். அவங்களுடைய பள்ளிவாசல் குடிசை தான், அதான் பள்ளிவாசல், அதுதான் அரண்மனை. அவங்க வந்து பல்லக்கில் தூக்கி சுமக்கப்படவில்லை, தங்க சிம்மாசனத்தில் உட்காரவில்லை, சாதாரண மக்களோட மக்களாக இருந்துதான் ஆட்சி பண்ணினார்கள். அப்ப இந்த பள்ளியில் அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு யூதருடைய பிரேதம் உடல், செத்து போன உடலை வந்து எடுத்துட்டு வர்றாங்க இறுதி சடங்குக்காக வேண்டி. ஒரு யூதர் இறந்துற, யூதருங்கிற வேற மதத்துக்காரர், நாங்க முஸ்லீம்னா ஒரு முஸ்லீம் அல்ல, வேற மதத்துக்காரர். அப்ப வேற மதத்தை சேர்ந்த ஒருத்தர் இறந்து விடுகிறார். அவருடைய உடலை பள்ளிவாசல் வழியாக, நபிகள் நாயக சக்கரவர்த்தி அவர் இருக்கிறாங்க, அவங்க வழிபடக்கூடிய பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசல் தெரு வழியாக அந்த யூதருடைய பிரேதத்தை உடலை எடுத்து வர்றாங்க. அப்ப இன்னைக்கு பார்க்கிறோம், ஒரு பிரேதத்தை வந்து ஒரு சாதிக்காரன் இருக்கிற தெருவில் இன்னொரு சாதிக்காரன் பிரேதத்தை கொண்டு போடுவானா? முடியல. ஒரு மதமாக இருந்தால் கூட ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்கிறார்கள். உசுரோடு இருக்கும்போதோடு நடமாட விட்டுருவான் போல இருக்குது. இறந்தவர்களை வந்து அது அனுமதிக்கிறது கிடையாது. ஆனால் நபிகள் நாயகம் என்ன பண்றாங்க, வேற மதத்துக்காரர் இறந்திருக்கிறாரு, அவருடைய உடலை எடுத்துக்கிட்டு வர்றாங்க.
நபிகள் நாயகம் எழுந்து நிற்கிறாங்க. அனுமதிக்கிற மேட்டர் கிடையாது, இது எழுந்து நிற்கிறார்கள். அப்ப கூட இருந்த சஹாக்களும் எழுந்து நிற்கிறார்கள். எழுந்து நின்று கேட்கிறார்கள், நபிகள் நாயகமே, இது ஒரு யூதருடைய உடல், நீங்க எழுந்து நிற்கிறீங்களே, அவர் முஸ்லிம் இல்லையே என்று ஒரு விளக்கத்திற்காக கேட்கிறார்கள். அப்ப நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்க, அவர் மனிதர் தானப்பா என்று சொல்லிவிட்டு அந்த பிரேதம் அவங்கள கடந்து செல்ற வரைக்கும் நிற்கிறார்கள். அவங்கள கடந்து பள்ளிவாசலை கடந்து வெளியே கடந்து போன பிறகுதான் உட்கார்றாங்க. இது எதுக்கு இதை செஞ்சு காட்டுறாங்க? இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு மனுஷனுக்காக இன்னொரு மனுஷன் எந்திரிக்க கூடாதுன்னாங்க. எங்க மத சட்ட பிரகாரம் ஒரு மனிதர் தலைவர் வர்றாருங்கிறதுக்காக எந்திரிச்சு நிற்க கூடாது. நபிகள் நாயகம் அவர்கள் மக்கள் இருக்கிற சபைக்கு வந்தார்களே ஆனால் மக்கள் எழுந்து நிற்க கூடாதுன்னு கட்டளை இட்டாங்க. எழுந்து நின்று நீங்கள் மரியாதை செய்யாதீங்க, எல்லாரும் மனுஷன்தான், நீங்க உட்கார்ந்துட்டு உட்கார்றால் உட்கார்ந்துறீங்க, நிற்கிறாள் நின்றுறீங்க. ஒரு மனிதர் வர்றார், நான் வர்றேங்கிறதுக்காக நீ யாரும் எழுந்து நிற்க கூடாது. இப்படி எழுந்து நிற்பதை கூடாது என்று தடுத்த நபிகள் நாயகம் ஒரு பிரேதத்துக்கு எழுந்து நிற்கிறார்கள். உசுரோட உள்ளவனுக்கு எழுந்து நின்றால் அவனுக்கு கர்வம் ஏற்பட்டுரும், மமதை ஏற்பட்டு போயிடும். பணத்துக்கு எந்திரிச்சா பணத்துக்கு கர்வம் வராது என்பதற்காக வேண்டியும் நான் மத நல்லிணக்கத்தை எந்த அளவுக்கு கடைபிடிக்கிறேன் என்று காட்டுவதற்காகவும் நபிகள் நாயகம் அவர்கள் அதை எழுந்து நிற்கிறார்கள். அப்ப இப்படி ஒரு மார்க்கத்தில் தீவிரவாத இடம் இருக்குமா? இப்படி ஒரு தலைவர் வழிகாட்டிட்டு போயிருக்கு. வழிபாட்டு தலத்தில் ஒரு பிரேதம் வருகிறது, எழுந்து நின்று அது மறைகிற வரைக்கும் மரியாதை செய்யக்கூடியவர் எங்கள் தலைவராக இருக்கும் பொழுது, அவர் எங்களுடைய வழிகாட்டியாக இருக்கும் பொழுது, இதை இதுக்கு எதிரான ஒரு சிந்தனை எவனாவது இருக்குமையானால் அவன் முஸ்லீமா இருப்பானா? அதுக்கு இஸ்லாத்தோட சம்பந்தப்படுத்த முடியுமா என்று நீங்கள் என்ன செய்யணும், சிந்தித்து பார்க்க வேண்டும். அதுபோக நபிகள் நாயகம் அவர்கள் 40 வயசு வரைக்கும் பெரிய தொழிலதிபராக இருந்தார்கள். ஊரில் அவங்க தான் செல்வந்தர், பெரிய வசதியானவராக இருந்தார்கள். ஆனால் அவருடைய இஸ்லாத்தை சொன்ன பிறகு எல்லாத்தையும் இழந்து சொத்து சுகத்தை எல்லாம் பறி கொடுத்து விட்டு வேற ஊருக்கு போன பிறகு எந்த ஒரு சொத்தும் அவர்களுக்கு இல்லை. ஜனாதிபதியாக இருந்தார்கள். வருமானத்திற்காக ஒரு 100 ஆடு கொண்ட ஒரு ஆட்டு மந்தையை வைத்து அதில் வரக்கூடிய வருமானத்தை கொண்டுதான் குடும்பமே நடத்தினார்கள். அரசு கஜானாவில் எதையும் தொடமாட்டார்கள். அரசாங்கத்தினுடைய கஜானாவில் நானும் என்னுடைய மனைவி மக்களும் என்னுடைய குடும்பத்தாரும் கோத்திரத்தாரும் எதுவும் பெறக்கூடாது என்று சட்டம் போட்டிருந்தார்கள். அவங்களும் அதில் எதுவும் தொடமாட்டார்கள். ஆனால் கேட்கிறவங்களுக்கெல்லாம் 2 ஒட்டகம் 3 ஒட்டகம் கொடுப்பார்கள். அவங்க தனக்குன்னு எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அப்ப தனக்கு கஷ்டம் வந்தா என்ன செய்வாங்க? அப்ப மதீனாவில் யூதர்கள், அந்த நாட்டில் யூதர்கள் அடமானம் வாங்கி கொண்டு உணவுப் பொருள்களை கடனா கொடுப்பார்கள். அவர்கிட்ட போய் நபிகள் நாயகம் அவர்கள் அடமானம் வாங்குறாங்க. தன்னுடைய கவசத்தை, பாதுகாப்பு கவசத்தை வைத்து சில மரக்கால் கோதுமைகளை அடமானமாக நபிகள் நாயகம் வாங்குறாங்க. அப்ப சக்கரவர்த்தியா இருக்கிறவர் அடமானம் வைக்கிறாரு, சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர் அடமானம் வாங்குறவராக செல்வ செழிப்போடு இருக்கிறார். அப்ப எவ்வளவு பெரிய பொருளாதார சுதந்திரம் அந்த மக்கள் இருந்திருக்கும். வசதி வாய்ப்புகள் எல்லாம் அடுத்த சமுதாயத்து மக்கள்கிட்ட இருக்கும் பொழுது அதை பார்த்து பொறாமப்படலை. நம்ம மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க, இவன் நல்லா இருக்கிறான வேற மதத்துக்காரன் அப்படி நினைக்கவில்லை. இறைவன் நாடியவர்களுக்கு கொடுப்பான், அவன் திறமையில் அவன் பணக்காரனான ஆகிட்டு போறான், இப்படி எடுத்துக்கொண்டார்கள். அப்ப அவன்கிட்ட போய் அடமானம் வாங்கி விட்டு அதை மீட்காமலே மரணித்தார்கள். அந்த அளவுக்கு பிற மத மக்கள் அந்த அவங்க நாட்டில் சந்தோஷமா வாழ்வதற்கும் பொருளாதாரத்தை சுதந்திரோடு வாழ்வதற்கும் மத வழிபாடு செய்வதற்கு அவ்வளவு அனுமதிகளை கொடுத்தவர்கள் நபிகள் நாயகம் அவர்கள். அப்ப இந்த மாதிரி எல்லா வகையிலுமே அண்டை வீட்டுக்காரர்களை கவனிக்கிற விஷயத்தில் அண்டை ஒருத்தர் நபிகள் நாயகத்துடைய பாடம் கற்ற ஒரு தோழர், அவர் என்னத்தை சமைச்சாலும் உணவு தயாரித்தாலும் நம்ம பக்கத்து வீட்டில் உள்ள யூதருக்கு கொடுத்துட்டீங்களா, யூதருங்கிறவர் வேற மதத்துக்காரர் பக்கத்து வீட்டில் இருக்கிறாரு, அவர் கொடுத்துட்டீங்களான்னு கேட்பாங்க. ஏன் நான் இப்படி கேட்கிறேன் என்று சொன்னால், எங்கள் நபிகள் நாயகம் இப்படித்தான் எங்களுக்கு பாடம் படி தந்திருக்கிறார்கள். அப்ப அண்டை வீட்டுக்காரனை கவனின்னா அண்டை வீட்டுக்காரன் யாருன்னு பார்க்க தேவையில்லை. அவன் முஸ்லீமா இருக்கட்டும், முஸ்லீம் அல்லாத எந்த மதத்துக்காரனா இருக்கட்டும், அவனு மனுஷன். இப்படியான ஒரு கோட்பாட்டை தான் நபிகள் நாயகம் அவர்கள் எங்களுக்கு சொன்ன கொள்கையில் உறுதியா இருக்க சொன்னார்கள். கொள்கையை விட்டுறாதீங்க, பிற மத மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக வேண்டி அடிப்படை ஒரு கடவுள் கொள்கையை இழந்துடாதீங்க, அதிலெல்லாம் உறுதியாக இருந்தார்கள். ஆனால் இந்த உலக விஷயத்தில்
அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வது, உதவுறது, அவங்கள கவனிக்கிறது, உபசரிக்கிறது, இதுல எல்லாம் எந்த ஒரு பாகுபாடையும் நபிகள் நாயகம் அவர்கள் காட்டவே கிடையாது. இது ஒரு அடிப்படை. இதை விட இஸ்லாத்தினுடைய பேசிக்கு ஒன்று இருக்குதுங்க. அதுக்கு நிகரான ஒரு மனிதனை எதுவுமே கிடையாது. என்ன பேசிக்கு? இப்போ நம்மெல்லாம் இன்னைக்கு மனிதர்களாக இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு 750 கோடி மக்கள் உலகத்தில் வாழ்கிறோம். இன்றைய தேதியில் எடுத்துக்கிட்டீர்களே ஆனால் 750 கோடி பேர் உலகத்தில் வாழ்கிறோம். இந்த 750 கோடி பேருக்கும் நம்ம எப்படி எங்கேருந்து வந்தோம் அதுக்கு ஒரு ஆன்சர் சொல்லணுமா இல்லையா? ஒவ்வொரு மதத்தில் ஒரு ஆன்சர் சொல்லுவாங்க. இஸ்லாம் இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லுவது தெரியுமா? இந்த 750 கோடி பேரும் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி 600 இருந்தீங்க. இந்த 600 கோடி பேரும் அதுக்கு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி 500 இருந்திருப்பீங்க. இந்த 500 கோடி பேரும் அதுக்கு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி 300, 200, 100 கோடி, 50 கோடி இருந்திருப்பீங்க. உதாரணமா அந்த பாரதியார் இருக்காருயா, பாரதியார் கவிஞர், அவரோட ஒரு கவிதையில படிப்பார், 30 கோடி முகமுடைய ஆள்பார். இந்தியாவுடைய மக்கள் தொகை அப்போ 30 கோடி தான். அதனால 30 கோடினாரு. அவர் சொல்ற இந்தியாவில் பாகிஸ்தானும் சேர்ந்தது. அவர் சொன்னார பிரிக்கப்படாத இந்தியா, அவர் சொன்ன இந்தியாவில் இந்த இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் எல்லாம் சேர்ந்த இந்தியாவில் பாரதியார் காலத்தில் இருந்த மக்கள் தொகை எவ்வளவு? 30 கோடி பேர். 30 கோடி முகமுடையால், நாங்கள் 30 கோடி முகம் இருக்கு இந்தியாவுக்கு அப்படின்னு அவர் சொன்னார். அப்ப இன்னைக்கு எவ்வளவு? இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ்லாம் சேர்ந்தா அது ஒரு 250 கோடிக்கு வந்துடும். அப்போ அவ்வளோ பெருகி இருக்கிறோம். அப்போ இப்படியே போக 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 30 கோடியாக இருக்கும், அதுக்கப்புறம் 10 கோடியாக இருந்திருக்கும், அதுக்கு முன்ன போன 5 கோடியாக இருந்திருக்கும். கடைசி எங்கே போய் முடியும்னு கேட்டால் இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் கடவுள் ஒரு ஜோடியை தான் படைச்சார். ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை தான். எல்லாரும் அங்கேருந்து வந்த ஆளுக்கு தான். நீ இந்துவாயிரி, முஸ்லீமாயிரி, கிறிஸ்டினாயிரி, புத்தனாயிரி, சீக்கியனாயிரி, எவனா வேண்டாலும் இரு, நீ எல்லாருமே ஒரு அப்பம் ஒரு ஆத்தாவுக்கு பிறந்தவங்க தான். அந்த 2 பேர் வழியா பிறந்து தான் கொள்கைகளை மாற்றிக்கொண்டு மதம் வெவ்வேறு மதமாக இருக்கிறீர்கள். எல்லாருமே ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள் தான். இப்படி இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. அதே மாதிரி ஜாதியா, செட்டியாரு, முதலியாரு, நாடாரு, ஐயருங்கிறீங்களா, எல்லாம் ஒரு அப்பா ஆத்தாவில் தான் வந்தது தான். யாரும் யாரை விட வசதி கிடையாது. பிறப்பால் எவனுக்கும் சிறப்பு கிடையாது. நடத்தையால் சிறப்பு, திறமையால் சிறப்பு, அறிவால் சிறப்பு, இது ஏற்படலாமே தவிர பிறப்பால் ஏதாவது சிறப்பு இருக்கா என்றால் இல்லை. இப்படி எங்க மார்க்கத்தில் அனைவரும் ஒரு தாய் மக்கள், எல்லாருமே ஒரு ஜோடிதான் கடவுள் நேரடியாக படைத்தார். அவரிடமிருந்து பிறந்து பிறந்து பிறந்துதான் இன்னைக்கு 750 கோடி பேர் இருக்கிறோம். இந்த 750 கோடி பேரும் அந்த 2 பேருந்து வந்தவர்கள் தான். இப்படி எங்க மார்க்கம் சொல்லும் பொழுது அது எப்படி மற்ற மனுஷனை பகைக்க சொல்லும்? மற்ற மனுஷனை எப்படி கொல்ல சொல்லும்? அவன சகோதரன் தானே. அப்போ மற்ற ஒரு தாய் தந்தருக்கு பிறந்த 2 பேர் இருக்கிறாங்க. ஒருவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறான், ஒருத்தன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இந்துவா இருக்கிறான். அப்போ அண்ணன் தம்பி இல்லைன்னு ஆயிருமா? இவனுக்கு மார்க்கம் பிடிச்ச இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா, அவனுக்கு பிடிக்கலாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. ஒரு தாய் தகப்பன்னு பிறக்கிறான், ஒருத்தன் திமுகவில் இருப்பான், ஒருத்தன் அண்ணா திமுகவில் இருப்பான், அண்ணன் தம்பி இல்லைன்னு ஆயிருமா? அவன் தேர்ந்தெடுத்து கொண்ட கொள்கை கோட்பாடு வேறையா இருக்கிறதுனால இந்த சகோதரத்துவம் போயிருமா? போகாது. அவன் கொள்கையில் அவன் வச்சுக்க, நீ ஜெயலலிதா படத்தை நீ வச்சுக்க, கருணாநிதி படத்தை நீ பாக்கெட்டில் வச்சுக்க. அட 2 பேரும் அண்ணன் தம்பிடா, ஒரு அப்பன் ஆத்தாவுக்கு பிறந்தவங்கடா நம்ம சொல்ல மாட்டோமா? அந்த மாதிரியான அடிப்படையில் தான் இஸ்லாம் சொல்கிறது, நீங்கள் யாராக எவராக இருந்தாலும் சரி எல்லாருமே ஒரே தகப்பன் ஒரே தாயிலிருந்து தான் வந்திருக்கிறீர்கள். நம்ம ஒரு கொள்கை அடிப்படையில் உங்களுக்கு பிடிச்ச கொள்கையில் நீங்கள் இருக்கிறீங்க, எங்களுக்கு பிடிச்ச கொள்கையில் நாங்கள் இருக்கோம். ஒவ்வொருத்தரும் அவனவனுக்கு பிடிச்ச கொள்கையில் மாறிக்கொண்டோமே தவிர எல்லாமே ஒரு மனித குலம்தான். இப்படியான மார்க்கத்தில் தீவிரவாத இடம் இருக்குமா? இவ்வளவு அழுத்தமாக இந்த பேசிக்கை சொல்லி சகோதரத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு மார்க்கத்தில் தீவிரவாதத்துக்கோ பயங்கரவாதத்துக்கோ இடமில்லை என்பதை இந்த துவக்க உரையாக ஒரு முன்னுரையாக உங்களுக்கு சொல்லிக்கொண்டு, இது உரை நிகழ்த்தக்கூடிய நிகழ்ச்சி கிடையாது. இது கேள்வி பதில் நிகழ்ச்சி தான். இஸ்லாத்தை பற்றி உங்களுக்கு எந்த மாதிரி சந்தேகம் இருந்தாலும் அதை நீங்கள் கேட்கலாம். திட்டுற மாதிரி கூட கேட்கலாம், கோமா கூட கேட்கலாம். நீங்கள் எத்தனை முஸ்லீம் சகோதரர்களை உங்கள் நண்பராக பார்த்துருப்பீங்க, அவன் நடவடிக்கையை பார்த்து உங்களுக்கு வெறுப்பு வந்திருக்கு, இப்படி இல்லாமல் முஸ்லீம்கள் செய்கிறது என்று கூட நீங்கள் கேட்கலாம். அல்ல இஸ்லாத்தினுடைய ஒரு கொள்கையை சொல்லி இந்த கொள்கை சரியா, ஏன் இப்படி ஒன்று கொள்கை இதோட நல்ல கொள்கை வச்சிருக்கலாமே அப்படி கேட்கலாம்.
பெண்கள் சம்பந்தமா, சொத்துரிமை சம்பந்தமா, தீவிரவாதம் சம்பந்தமா, கடவுள் நம்பிக்கை சம்பந்தமா எவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. கல்வி சம்பந்தமா, எல்லாத்துலேயும் நாகரிகம் சம்பந்தமா, சுத்தம் சம்பந்தமா, எது சம்பந்தமாக உங்களுக்கு இஸ்லாத்தின் மீது உங்களுக்கு சந்தேகம் இருக்கிறதோ அதையெல்லாம் கேட்கலாம். இஸ்லாம்ல தனியாக தெரிகிறாங்கல்ல, ஆனால் இருந்தாலும் பெண்ணா தனி டிஃப்ரெண்டாக இருக்கிறாங்க, அதுங்க அப்படி இருக்கிறாங்கன்னு சந்தேகம், அதை கூட கேட்கலாம் நீங்கள். அப்போ உங்கள் மனசில் இஸ்லாத்தை பற்றி, முஸ்லீம்களை பற்றி எந்த மாதிரி சந்தேகம் இருந்தாலும் அதை நீங்கள் கேட்கலாம். எப்படி கேட்டாலும் சரி, இங்கே யாருமே எந்த ரெஸ்பான்ஸ், யாரும் கோவப்பட மாட்டாங்க, இருக்கக்கூடிய மக்களும் கோவப்பட மாட்டாங்க, நாங்களும் கோவப்பட மாட்டோம். உங்களுக்கு கேள்விக்கு பதில் தான் தருவோமே தவிர வேறு எந்த விதமான வருத்தப்படவே மாட்டோம். அதனால் எப்படி வேண்டாலும் இந்த நிகழ்ச்சியில் என்ன செய்யலாம், நீங்கள் கேள்வி கேட்கலாம். பொதுவாக இந்த லைவ் நேரடி கேள்வி என்பது பொதுவாக நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் ஏற்கனவே செட்டிங் பண்ணி என்ன செய்வாங்க, மக்களை கூட்டியிருப்பாங்க. பல தொலைக்காட்சிகளில் நீங்கள் நேரடி நிகழ்ச்சின்னு ஒளிபரப்புவாங்க. அது உண்மையில் அது லைவ் கிடையாதுங்க. அந்த நிகழ்ச்சிக்கு முன்னாடி விளம்பரம் பண்ணி கேள்வி கேட்குறாள் யாருன்னு முதல்ல செலக்ட் பண்ணி அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்து அந்த கேள்வியை சொல்ல வச்சு அதில் எடிட் பண்ணி இப்படி தான் நீ கேட்கணும் என்று சொல்லி கொடுத்து தயார் பண்ணிவிட்டு மக்கள் மத்தியில் வச்சு அவனவனை கூப்பிட்டு கேட்க சொல்லுவாங்க. கேள்வி கேட்குறவன் நீங்கள் நினச்செல்லாம் கேட்ட முடியாது. அவங்க யாரை கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே தயார் பண்ணி இருக்கிறார்களோ அவர்களைத்தான் கேட்க விடுவார்கள். இந்த நிகழ்ச்சி நாங்கள் அப்படி நடத்தவே மாட்டோம். அதனால தான் இப்போ டோக்கன் நீங்கள் பார்க்கும்போது கொடுக்கவே போகிறோம். முன்னாடியே டோக்கனை கொடுத்து வேண்டிய ஆட்களை கொடுத்து வச்சு தெரிஞ்ச கேள்வியை கேட்க வச்சு அப்படி செய்ய மாட்டோம். இந்த நிகழ்ச்சி எப்படின்னு கேட்டால், இப்போ நான் அறிவித்த பிறகுதான் டோக்கன் யார் யாருக்கு வேணும்னு கேட்பாங்க. இப்போ நீங்கள் வாங்க போகிற கேள்வி கேட்கக்கூடியவர்கள் டோக்கன் வாங்கலாம். யார் வாங்க போகிறான்னு எங்களுக்கு தெரியாது, யார் உள்ளத்தில் என்ன கேள்வி இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. கேள்வியை தெரிஞ்சுக்க டோக்கன் தர போகிறதில்ல. இதில் திட்டவர் எத்தனை பேர் வந்திருக்காரு, சாதாரணமாக கேட்குறாள் எத்தனை பேர் வந்திருக்காருன்னு எங்களுக்கு தெரியாது. அப்போ அதை பற்றி நான் கவலைப்படவும் மாட்டோம். அதனால் இப்போ டோக்கன் தருவார்கள். யார் யார் கேள்வி கேட்க விரும்புகிறீர்களோ அவங்க என்ன செய்யுங்க, அந்த டோக்கனை வாங்கி கொண்டு டோக்கன் நம்பர் பிரகாரம் 1-2 அடிப்படையில் நீங்கள் எழுந்து உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். அதற்கு பதில் தரப்படும். அனைவருக்கும் வணக்கம். நான் காரைக்குடியிலே மீனாட்சிபுரம் பகுதியில் இருக்கிறேன். என்னுடைய நண்பர்கள் அனைவருமே இஸ்லாத்தை சார்ந்தவர்கள், எனக்கு உறுதுணையாக இருந்தவர்கள். நான் இளமை பருவத்திலே தொழில் செய்யும் போது நண்பர் கலீலுர் ரஹ்மான், நண்பர் ஷேக் தாவூத் என்பவர் இருவரும் எனக்கு தோளோடு தோள் இருந்தவர்கள். நான் அவர்களை நிறைய உபசரித்திருக்கிறேன், அவர்கள் சொல்படியெல்லாம் கேட்டிருக்கிறேன். எனக்கு ஒரு சில ஐயப்பாடுகள். இஸ்லாத்திலே முஸ்லீம் பெண்கள் தங்களுடைய உடல் உறுப்புகள் தெரியாமல், முகத்தை மட்டும் காட்டி விரல் நகம் கூட தெரியாமல் கூட அணிய வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய சட்டம். மனமாற வரவேற்கிறேன், மனமாற பாராட்டுகிறேன். எத்தனையோ பெண்கள் என் கடைக்கு வருகிறார்கள், மாமா என்று சலைப்பார்கள், அப்பு என்று கூப்பிடுவார்கள். எல்லாத்துக்குமே சகோதரியா பாடுகிறேன். ஆனால் உங்கள் ஆடைகளிலே ஏன் இத்தனை கோலங்கள், இத்தனை டிசைன்ஸ் எதற்கு? உங்களை ரோட்டிலே போகிறவன் திரும்பி பார்க்க வேண்டுமா? ஏன் இந்த சாதாரண கருப்பு உடை உங்களுக்கு போதாதா? ஏன் இந்த டிசைன், இந்த முதுகில் ஒரு மார்க்கம், சைடிலே ஒன்று, கையிலே ஒன்று, இதெல்லாம் உங்களுக்கு நல்லதா படுதா? இது என்னுடைய முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, உங்களிலே ஒரு துக்கமான காரியம் ஆகி போய்விடுது. பள்ளிவாசலிலே சொல்லுகிறீர்கள், இன்னார் மகன் இன்னார், இன்னார் மைத்துனருடைய மைத்துனர், இன்னொருடைய தம்பி காலமாகிவிட்டார்கள், அன்னாருடைய ஜனாசா நல்லடக்கம் இத்தனை மணிக்கு இந்த இடத்தில் நடைபெறும். காரைக்குடி காட்டுத்தலைவாசல் பள்ளிவாசல் ஜமல்னாவை சேர்ந்த, முத்துப்பட்டினம் மகள்னாவை சார்ந்த, காட்டுத்திரு பள்ளிவாசலை சேர்ந்த, பஜார் பள்ளிவாசலை சார்ந்த என்று சொல்லுகின்றவர்கள் ஏன் இந்த மீனாட்சிபுரத்தை மகபூபாளையம் என்று சொல்கிறீர்கள்? ஏன் மீனாட்சிபுரம் என்று சொல்ல மறுக்கிறீர்கள்? இது எங்களுக்கு ஒரு ஆதங்கமாக இருக்கிறது. கணேசபுரத்திலே கேட்டால் அலியார்புரம் பள்ளிவாசல் என்று சொல்கிறீர்கள். இந்த மீனாட்சிபுரத்து பள்ளிவாசலை ஏன் மீனாட்சிபுரம் பள்ளிவாசல் என்று சொல்ல மறுக்கிறீர்கள்? என்ன காரணம்? நாங்கள் சகோதரத்துவமாக பழகவில்லையா? இந்த கடந்து முடிந்த தீபாவளிக்கு என் சுற்றத்தாருக்கு கூட நான் இனிப்பு வழங்கவில்லை. என் முஸ்லிம் சகோதரர்கள் 11 பேருக்கு கொண்டு வீடு தேடி கொண்டு போய் பழைய நண்பர் கவுன்சிலர் சகுபர் வீடு உள்பட கொண்டு போய் நான் இனிப்பு கொடுத்து வந்தேன். ஏன்னா அந்த அளவுக்கு நான் முஸ்லிம்களோடு நெருங்கி பழகியவன். இது என் மனதிற்கு ஒரு பெரிய நிரடலாகவே இருக்கிறது. அந்த ஜமாத் இந்த ஜமாத் வரவேற்கிறேன். ஆனால் ஒரு இறப்பு காரியத்தை சொல்லும் போது நமது மகள்னாவை சார்ந்த என்றுதான் சொல்கிறீர்கள். இப்போது முன்னாடி மகபூபாளையம் பள்ளிவாசல் அப்படி என்று சொல்கிறீர்கள். இதில் ஏன் உங்களுக்கு இந்த மாற்று கருத்து? இந்த கேள்விக்கு மட்டும் வினாத்தரம்படி கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து இதை தவறாகவோ
இதை நான் மிகைப்படுத்தி கேட்கிறேன் என்று யாரும் நினைக்க வேண்டாம். நன்றி, வணக்கம். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, முஸ்லீம் பெண்கள் வந்து முகம் மட்டும் தெரிகிற மாதிரி ஒரு ஆடை அணிந்து வருகிறார்கள், அதை வந்து நாங்கள் வரவேற்கிறோம், நல்லது தான். அந்த ஆடையில் எதுக்கு நிறைய அலங்காரம் அதெல்லாம் போட்டு இப்படி ஒரு டைப்பாக போடுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் அவனுடைய கேள்வி. முதல் விஷயம் என்னன்னு கேட்டால், எங்கள் மார்க்கம் இதில் என்ன சொல்லுதுங்கிறது ஒன்று, எங்கள் மக்கள் என்ன செய்கிறாங்கங்கிறது ரெண்டாவது விஷயம். எங்கள் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும், இஸ்லாம்ங்கிற மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும், இந்த ஆடை அணிகிறாங்கள பெண்கள், அந்த ஆடை இன்ன டைப்பில் இருக்கணும், இன்ன கலர், அது சொல்லப்படவே இல்லை. சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னு கேட்டால், நீங்கள் வந்து முகம் கையை தவிர மற்ற பகுதிகளை மறைத்து கொள்ளுங்கள், அலங்காரங்களை வெளிப்படுத்தாதீர்கள். அது வெள்ளையை போட்டு மறைத்து கொண்டாலும் சரி, பச்சையை போட்டு மறைத்து கொண்டாலும் சரி, அந்த உடையுடைய நிறம் முக்கியம் கிடையாது. ஏதோ ஒரு பகுதியில் கருப்பில் பழகிட்டாங்கன்னா கருப்பாக போடுவாங்க, தஞ்சாவூர் பக்கம் போனீங்கன்னா வெள்ளையாக போடுவாங்க. இப்படி ஒவ்வொரு பகுதியில் அவங்க பழக்கத்துக்கு தகுந்த மாதிரி போடுகிறார்களே தவிர, மார்க்கத்தில் வந்து நீங்கள் கருப்பு ஆடையை அணிந்து கொண்டு போகணும் என்று எங்களுக்கு சட்டம் இல்லை. இது ஒரு விஷயம். இரண்டாவதாக, அந்த போடக்கூடிய ஆடை இருக்குல்ல, ஆடையில் அலங்காரம் இருக்குன்னு வைங்களேன், அப்போ அந்த அலங்காரமும் மனுஷனை வந்து தூண்டும். எதுக்காக இந்த ஆடை வந்து அவங்கள மறைக்க சொல்லுகிறதோ அதுக்கு வந்து பாதகமாக அமைஞ்சிடும். ஆனால் இப்போ இந்த புர்கா என்கிற பெயரில் தயாரிக்கப்படக்கூடிய அதிகமான ஆடைகள் வந்து அந்த அவங்க ஐயா கேட்ட மாதிரி என்ன செய்கிறது, அலங்கரிக்க ஜருகை போட்டு அப்படி ஒரு டைப் பார்த்தாலே என்ன செய்கிறது, அதுக்கு அது இல்லாமல் இருக்கலாமே என்று நினைக்கிற அளவுக்கு அந்த அலங்காரங்கள் அதிகமாகத்தான் இருக்குது. அது வந்து நம்ம மார்க்கத்தை மீறி அவங்க செய்கிறாங்க, அறகுறையாக மார்க்கத்தை பின்பற்றுறாங்க. நாங்கள் மறைக்கவும் செய்கிறோம், மறைக்காமல் இருக்கிறோங்கிற மாதிரி. அதே மாதிரி வந்து இந்த ஆடையில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், இறுக்கமாக போடக்கூடாது. முழுசாக மறைக்கிறவங்க பேரில் ரொம்ப இறுக்கமாக ஆடை அணிந்தார்கள் வைங்களேன், அப்போ ஆடை அணிந்து அடியாத மாதிரி தான். ஆடை அணிந்தால் அந்த கன பரிமாணங்கள் தெரியாத அளவுக்கு கொஞ்சம் தொய்வான முறையில் தான் அந்த ஆடை இருக்கணும். எதுக்காக வேண்டி இந்த மாதிரி மறைக்க சொல்லுதுன்னு கேட்டால், இப்போ ஆண்கள் மத்தியில் ஒரு சலனம் ஏற்பட்டக்கூடாது, தப்பாக அணிகிறக்கூடாது என்பதற்கு தான் இதை வந்து மார்க்க சொல்லி இருக்கிறது. அதை வந்து இறுக்கமாக ஆடை அணிந்தீர்களே ஆனால் முழுசாக மறைத்தாலும் அது ஒரு மாதிரியான ஒரு எண்ணங்களை உண்டாக்கத்தான் செய்யும். அதுக்கெல்லாம் சட்டம் இருக்கிறது. ஆனால் அதையும் நிறைய மக்கள் என்ன செய்யறதில்ல, பேணுவதில்லை. ஐயா சுட்டி காட்டி இருக்கிறாங்க, அதை அவங்களே கவனித்து இது வரவேற்கிறவங்களுக்கு என்ன செய்கிறது, இது வந்து ஒரு வெறுக்கத்தக்கதாக தெரிகிறது என்று சொன்னால், முஸ்லீம் அல்லாத அந்த ஐயா அவர்களுக்கு என்ன செய்கிறது, நம்ம நல்ல விஷயத்தை இஸ்லாம் சொல்லுதுன்னு தெரிகிறது. நாம் முஸ்லீம் பெண்கள் செய்யக்கூடிய செயல் வந்து அவங்களுக்கு என்ன செய்கிறது, இவங்க ஏன் அந்த மாதிரியா வந்து ஒரு அலங்காரம் பண்ணிட்டு வர்றாங்க, சாதாரணமாக வரலாம் தானே என்று கேட்குற அளவுக்கு இருக்கிறதுனால இதை ஒரு அறிவுரையாக ஏற்று உங்களை என்ன செய்யணும், இந்த கேள்விக்கு இடம் தராமல் மாற்றி கொள்வதுதான் இதுக்குரிய பதில். சமாளிக்கிறதுக்குரிய பதில் ஆகாது. உங்களை என்ன செய்யணும், மாற்றிக்கொள்ள வேண்டும். சாதாரணமாக அந்த ஆடை அணிந்து கொள்ளலாம், லூஸாக போட்டுக்கொள்ளலாம், இறுக்கமாக பல வகையான டிசைன்களை போட்டு பார்க்கும் பொழுது அது மற்ற சாதா ஆடையை விட அதிக கவர்ச்சிகரமான முறையிலெல்லாம் அந்த ஆடைகள் புர்காங்கிற பேரில் விற்கிறாங்க. அதுகளை நம்ம என்ன செய்யணும், பெண்கள் வந்து தவிர்த்து கொள்வது நல்லது. ஒன்று, மீனாட்சிபுரம்னு ஒரு ஏரியா இருக்குதான் காரைக்குடியில், அதை வந்து அங்கே யாராவது இறந்துட்டாங்கன்னு சொன்னால் மீனாட்சிபுரம் பகுதியில் இன்னார் இறந்து விட்டார் அப்படின்னு சொல்லாமல் மஹபூபாளையம் அந்த பகுதியில் இன்னார் இறந்து விட்டார்னு சொல்கிறாங்களாம். அது ஏன் அந்த மீனாட்சி இந்து கடவுளுடைய பேர் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சொல்லாமல் இருக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. ஆனால் கண்டிப்பாக அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னு கேட்டால், அந்த கடவுள் பேரால் உள்ள எத்தனை ஊர்கள் எத்தனை தெருக்களை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம், பயன்படுத்தாமலாம் இல்லை. பல ஊர்களில் வந்து அந்த கடவுள் பேர்லையே என்ன இருக்கும், அந்த ஊர் பேர் இருக்கும், அதுக்காண்டி வேறு ஊர் மாற்றி நாங்கள் சொல்கிறது இல்லை. இந்த பாருங்க, ஒரு உதாரணத்துக்கு 10 ரசீதே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் அடிச்சிருக்கிறாங்க மீனாட்சிபுரம் முஸ்லீம் ஜமாத் ரெசிப்ட் கொடுத்துருக்குறாங்க. எதுக்கு, யாரோ ஒரு நன்கொடை கொடுத்தவர் 60 ரூபா நன்கொடை கொடுத்துருக்காரு. அந்த நன்கொடை கொடுத்தவருக்கு ரசீது எப்படி கொடுக்குறாங்கன்னு கேட்டால், மீனாட்சியை தவிர்க்கிறாங்கன்னு சொல்கிறீங்கல்ல, மீனாட்சிபுரம்னு போட்டு ரசீது அடிக்கிறாங்க. அது பிராக்கெட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மஹூபாளையம் பள்ளிவாசல், இந்த பள்ளிவாசலுக்கு மஹூபாளையம் பள்ளிவாசல் வச்சுக்கிட்டாங்க. அந்த பள்ளிவாசலை குறிக்கணுமே என்பதற்கு தான் அதை பயன்படுத்துகிறாங்களே தவிர, அந்த பேரையே தவிர்ப்பதாக இருந்தால் மீனாட்சிபுரம் முஸ்லீம் ஜமாத் ரசீது அடித்து வச்சுருப்பாங்களா? ரசீது புக்கில் இணைஞ்சிருப்பாங்க, அந்த பேரை தவிர்த்திருப்பாங்க. அப்போ மக்கள் புரிகிறதுக்காண்டி மஹூபாளையம் பள்ளிவாசல்ங்கிறத அந்த ஏரியாவுக்கு வச்சுருக்கிறாங்க. அந்த ரசீது நல்ல ஒருத்தர் வச்சிருந்து காட்டிட்டார். அதனால அந்த வெறுப்பு இல்லைங்கிற ஐயட்ட ரசீதை காட்டிட்டு போங்க.
அப்போ அந்த அந்த ரசீது வந்து அந்த சந்தேகத்தை நீக்கிருச்சு. ஒரு தெருவுக்கு ஒரு பேர் இந்து பேரில் இருந்தால் நமக்கு என்ன, தெரு அவருக்கு சொந்தமாயிருமா? முஸ்லீம் பேரில் இருந்தால் அது முஸ்லீம் பேர் தெரு சொல்லத்தான் போகிறோம். அதனால ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. நாங்கள் தேனி மாவட்டம் கம்பம் பகுதியிலேருந்து வந்திருக்கோம். எங்கள் வீட்டுக்கார் வந்து முஸ்லீம் இதை ஏற்றுக்கிட்டாரு. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீயும் இதை ஏற்றுக்கிறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அவங்க இஸ்லாத்துலையும் நாங்கள் வந்து ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்தவங்க, நான் வந்து ஒரு கிறிஸ்தவ பெண்மணியாகவும் இருக்க முடியாதா? அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம 2 பேரும் 2 மார்க்கத்தில் இருக்க முடியாது. நீ வந்து ஒன்று நீ இஸ்லாத்தை ஏற்றுக்க, அப்படி இல்லை அப்படின்னா நான் ஏற்றுக்கிட்ட இந்த இஸ்லாத்திலிருந்து இதை விட்டுட்டு நான் திரும்பவும் நான் கிறிஸ்தவ மார்க்கத்தை நான் பின்பற்றணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 2 பேரும் இஸ்லாத் முறைப்படி தலாக் பண்ணிக்கிறணும். அப்படி இல்லையா தலாக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நான் ஏற்றுக்கிறல அப்படின்னா இவங்க சொல்கிறத நான் ஏற்றுக்கலாமா? இல்லை கண்டிப்பாக நான் இஸ்லாத்தை ஏற்றுத்தான் ஆகணுமா? இல்லை நான் என்னோட மார்க்கத்திலையும் அவங்க அவங்களோட மார்க்கத்திலையும் இருக்கலாமா? அப்படி ஏற்றுக்கிறல அப்படின்னா உங்கள் மார்க்கத்து பிரகாரம் தலாக் பண்ணித்தே ஆகணுமா? 2 பேரும் இருந்தோம் அப்படின்னா அதாவது குடும்ப வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாக ஈடுபட முடியாது. எங்களுக்கு வந்து 2 வயசில் ஒரு குழந்தை இருக்கான். அந்த குழந்தை வந்து எந்த மார்க்கத்தில் வளருவான் அப்படின்னு கேட்குறாங்க. என்னோட டவுட்டை நீங்கள் தயவு செய்து கிளியர் பண்ணுங்கள். சரி, அதாவது அவங்க கேட்குற கேள்விக்கு முன்னாடி ஒரு அடிப்படை, இஸ்லாத்தினோட அடிப்படை என்ன சொல்லுதுன்னு கேட்டால், மத நல்லிணக்கமெல்லாம் கடைப்பிடிக்கணும், இந்து முஸ்லீம் நாத்தி அந்த வித்தியாசமெல்லாம் பாரபட்சம் காட்டக்கூடாது. அதே நேரத்தில் திருமணம் என்று வரும்பொழுது அதுக்கு சில விதிமுறைகளை எங்கள் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் முக்கியமாக என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால், திருமணம் செய்கிறதாக இருந்தால் முஸ்லீமானவர் வந்து முஸ்லீமை தான் திருமணம் செய்யணும். திருமணத்துக்கு மட்டும் சாதி அடிப்படை கிடையாது. இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டால் முஸ்லீம் ஆயிடுவார். இந்த சாதி குலம் கோத்திரம் என்ற அடிப்படையில் எந்த வேறுபாடும் கிடையாது. ஒரு முஸ்லீம் என்பவர் முஸ்லீம் ஆணாக இருந்தால் முஸ்லீம் பெண்ணை தான் திருமணம் செய்யணும், முஸ்லீம் பெண்ணாக இருந்தால் முஸ்லீம் ஆணை தான் திருமணம் செய்யணும். இது வந்து ஏன் இப்படி இந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டால், பொதுவாக ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்தில் திருமணம் செய்யும் பொழுது பலவிதமான அவங்களுக்கு நெருக்கடிகளை சந்திப்பாங்க, சந்தோஷமாக இருக்க முடியாது, கலவரங்கள் கூட ஏற்பட்டு போயிடும். சில மாவட்டங்களில் 144 போட்டு இன்னமும் நீக்கப்படலை. இந்த சாதி விட்டு சாதி திருமணம் செய்து கொண்ட காரணத்தினால அங்கே இன்னும் சகஜ நிலை திரும்பாத அளவு ஒரு ஆண் பெண் பிரச்சனையாக இருப்பது 2 சமுதாய பிரச்சனையாக அது மாறிக்கொள்ளுங்கிற அளவுக்கு என்ன இருக்கிறது, அது ஒரு விபரீதமான ஒரு நிலை ஏற்படுகிறது. அதுபோக திருமணம் என்று நடந்த பிறகு ஒரு 2 பேர் அண்ணன் தம்பி நண்பா பழகுறாங்கன்னு வைங்களேன், அவங்க 2 பேரும் இணைந்து சந்ததிகளை உருவாக்க மாட்டாங்க. ஒரு ஆணும் பெண்ணு இணைந்து கல்யாணம்னு செய்யும் பொழுது அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்க வேண்டியிருக்கு, சேர்ந்து வாழ வேண்டியிருக்கு, ஒரு வீட்டில் வசிக்க வேண்டி இருக்கிறது. அப்போ அவங்க பிள்ளை குட்டிகள் பெறுவாங்க. அதை வளர்க்கிற விஷயத்தில் என்ன வரேன், அதில் சண்டை வந்துடும். இப்போ அதே கேட்டாங்க, நான் எப்படி வளர்க்குறது? அப்போ ஏற்கனவே அது தெளிவான ஒரு முடிவில் இருந்தாங்கன்னு சொன்னால் ஒரு மாதிரியாக போய்கிட்டு இருக்கும். கல்யாணம் பண்ணுற சந்தோஷமாக இருக்கிறதுக்கா சண்டை பிடிக்கிறதுக்கா? சந்தோஷமாக இருக்கிறதுக்கு. இப்போ சந்தோஷமாக இருக்கிற திருமணம் பண்ணுறதா இருந்தால், இப்போ இவர் முஸ்லீமாக இருக்காருன்னு வைங்க, அவங்க ஒருத்தங்க பொண்ணு முஸ்லீம் இல்லாமல் இருக்குன்னு வைங்க, இஸ்லாத்தில் சில விஷயங்களை செய்யக்கூடாதுன்னு சட்டம் இருக்கும். அந்த செயலை அவங்க செய்யலாம்னு அவங்களுக்கு சட்டம் இருக்கும். ஒரு வீட்டில் உட்காந்துக்கிட்டு எனக்கு பிடிக்கல நீ செய்யாதேன் பாரு, அவங்க எனக்கு பிடிக்கும் எங்கள் மதத்திலுக்கு நான் செய்வேன்பாங்க. அதுக்கு கல்யாணம் பண்ணுறோம். கல்யாணம் பண்ணுறத உதாரணமாக இஸ்லாத்தில் பன்றிக்கறி சாப்பிடக்கூடாது. அப்போ வேறு இப்போ கிறிஸ்துவர்களாக இருந்தால் அதுக்கு அவங்களுக்கு தடை இல்லைன்னு வைங்களேன், அவங்க விரும்பி பன்றிக்கறியை சாப்பிட்றாங்கன்னு வைங்க, நான் சாப்பிடக்கூடாது நீ எப்படி சமைக்கிற வீட்டில் அப்படின்னு அவர் கேட்பார். இதில் என்னவாயிரும், அவங்களுக்குள்ள எந்த உணவு சமைக்கிறது என்பதில் சண்டை வரும். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு இறைவனை தவிர யாரையும் வணங்கக்கூடாதுன்னு எங்கள் மார்க்கத்தில் இருக்கிறது. அவர் அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாதுன்னு பாரு. இவங்க என்ன செய்வாங்கன்னா, நான் இயேசுநாதரை நான் வணங்குவேன்பாங்க. இப்போ ஒரு வீட்டில் வந்து நீ வணங்காதன்னா இது நித்தம் சண்டை போடுவதற்கு தான் உதவுமே தவிர சந்தோஷம் வருமா? கல்யாணங்கிறது எப்பவும் அவங்க சந்தோஷமா ஒரு கொஞ்சி மகிழ்ந்து இவங்களை பார்த்தா அவருக்கு சந்தோஷம், அவங்கள பார்த்தா இவருக்கு சந்தோஷங்கிற அளவுக்கு அந்த இடைவெளியை குறைக்கணும். அதனால பல பொருத்தங்கள்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க.
அப்போ இடைவெளியை தினசரி அதிகரிக்குமா அதிகரிக்காதா? எதை சாப்பிட்றது, எதை சமைக்கிறது, எப்படி ஆடை அணிகிறது, பிள்ளை எப்படி வளர்க்குறது, அவன் அங்கே அனுப்புறது, அங்கே என்ன சொல்லி கொடுக்கறது என்கிறதுல இருந்து எல்லா விஷயங்கள்லையும் அவங்களுக்கு பிரச்சனை வறுமையானால் அந்த வாழ்க்கை வந்து நரக வாழ்க்கையாக போயிடும். அதனால் எத்தனை விஷயங்கள் நாங்கள் எங்கள் ஜமாத்துக்கு கொண்டு வருவாங்க. அப்போ நம்ம சொல்லுவோம், உனக்கு வேணும்னா நீ அந்த பக்கம் போயிருப்பா. ஒரு முஸ்லீமான ஒருத்தர் முஸ்லீம் அல்லாத பொண்ணை கூப்பிட்டு வருவார், கல்யாணம் பண்ணணும்னு வருவார். ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இஸ்லாம் இல்லைன்னு போயிருங்க, அப்பவும் பிரச்சனை வராது. 2 பேரும் சேர்ந்து ஒரு இஸ்லாத்துக்கு வாங்க, அப்பவும் பிரச்சனை வராது. நீ அப்படியும் இருந்தீன்னு சொன்னால் தினம் பஞ்சாயத்து நடந்துக்கிட்டே இருக்கும். அப்படி செய்தவர்கள் கல்யாணங்கள் எல்லாம் சந்தோஷத்தில் முடிகிறதுக்கு பதிலாக பலவிதமான விபரீதங்களில் கொண்டு விட்டுருது என்கிற காரணத்துக்காகத்தான் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்றா, யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்துட வேண்டியதான். யாராவது ஒரு ஆள் என்ன செய்யுங்க, ஒன்று அவர் விட்டு கொடுத்துட்டு அப்படி வந்துட்டாலும் பஞ்சாயத்து இல்லை. அப்புறம் அல்லது பெண்ணாக இருக்கிறவங்க விட்டு கொடுத்துட்டு வரலாம், யார் வேணாலும் விட்டு கொடுக்கலாம். இப்போ சின்ன உதாரணம் சொல்வதாக இருந்தால், யுவன் சங்கர் ராஜான்னு ஒரு இசையமைப்பாளர் இருக்கார், உதாரணத்துக்கு சொல்கிறான். அவர் இளையராஜாவுடைய மகன். அவர் மலேசியாவுக்கு போன வகையில் என்ன செய்கிறாரு, அவர் ஒரு பெண்ணை, முஸ்லீம் பெண்ணு, அவங்க டிசைன் அந்த ஆடை டிசைன் பண்ணக்கூடியவங்க, கீழக்கரக்காரங்க அங்கே இருக்கிறாங்க. அந்த பெண்ணோட அந்த குடும்பத்தோட ஒரு பழக்கம் ஏற்படுகிறது. பழக்கம் ஏற்பட்டவொன்னு என்ன செஞ்சிட்டாங்க, அந்த அம்மா, நான் இஸ்லாம் எனக்கு முக்கியம், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறா இருந்தால் நீ இஸ்லாத்துக்கு வந்து தான் கல்யாணம் பண்ணிக்கிறவேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிட்டாங்க. இல்லைன்னா வேணாம், நமக்குள்ள பிரச்சனை வர்றதுக்கு நம்ம திருமணம் பண்ணக்கூடாது. அவனு டைம் எடுத்து, இல்லை இஸ்லாத்தை நான் படிச்சுட்டு பார்க்குறேன், பிடிச்சிருந்தா ஏற்றுக்கிறேன், அப்புறம் குரானுக்குறான்லாம் படிக்கிறார். படித்து நினைச்சிட்டாரு. இப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அடுத்த வாரம் அவங்களுக்கு இஸ்லாமிய அடிப்படையில் திருமணம் செய்ய போகிறாங்க. திருமண அழைப்புதெல்லாம் இப்போ எல்லா பக்கம் ஃபேஸ்புக் வழியாக என்ன செய்யுது, பரவிக்கிட்டு இருக்குது. இப்போ எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டால், அப்போ அந்த எதுக்கு அந்த பெண்ணு வந்து நான் ஓமார்க்கத்துக்கு போகிறேன்னு சொன்னாலும் அவங்களுக்குள்ள பிரச்சனை வராது, இஸ்லாத்தை விட்டு போயிடுவாங்களே தவிர அவங்களுக்குள்ள பிரச்சனை வராது. அவன் சொல்கிறபடி இவர் நடந்துட்டு போயிடுவாங்க, அல்ல இவங்க சொல்கிறபடி அவங்க நடந்துட்டு போனாலும் பிரச்சனை வராது. அப்போ கல்யாணங்கிறது வந்து பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை ஆகக்கூடாது என்று சொன்னால், ஒரு இளையராஜா, ஒரு பக்திமான, அவர் ராஜகோபுரம் ஸ்ரீரங்கத்தில் கட்டி கொடுத்தவர் தான், அவருடைய பையன்தான் யுவன் சங்கர் ராஜா. இருந்தாலும் அவங்க 2 பேரும் விரும்புகிறாங்களா, சரி விரும்பிட்டாங்க, சந்தோஷமாக இருக்கு, எனக்கு இந்த பெண்ணு தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறாரா. அப்போ என்ன செய்கிறார் அவர், அப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள முடியுமான்னு தேடுறாரு. அதனுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, ஏன் இஸ்லாமிய மார்க்கம் நம்ம இதை விட்டுட்டு தேர்ந்தெடுக்கிற நல்ல மார்க்கம் தானா, எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு என்ன செய்கிறாரு, எனக்கு இஸ்லாமும் பிடிச்சிருக்குது, உன்னையும் பிடிச்சிருக்குது, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வந்துட்டார். அப்போ இப்படியாக வந்து ஒருத்தர் மாறிக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. அப்படி இல்லைன்னா அது திருமணம் ஆகாதுன்னு தான் இஸ்லாம் சொல்லுகிறது. ஆனால் ஒரு விஷயம் இருக்கிறது, அதை வந்து இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணவர் வந்து இதை துவக்கத்தில் சொல்லியிருக்கணும். அவர் மேலேயும் தப்பு இருக்கா இல்லையா? முதல்ல நீ கிறிஸ்துவா இருந்தாலும் பரவாயில்லை, நான் முஸ்லீமாக இருந்தாலும் பரவாயில்லைன்னு தான் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி சொன்னாரா? மைக்க கொடுங்க. அவருமா? ஆமா, அவருதான். கல்யாணம் முடிச்ச பிறகுதான் அப்படிதான் வருது. உங்களோட உரையை கேட்டுட்டு தான் அவங்க வந்து மாறினாங்க. இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க ஒரு இஸ்லாமியனாவும் நான் ஒரு கிறிஸ்டினாவும் இருந்து நாங்க இப்படி நான் வந்து அவங்க மதத்தை பின்பற்றலை அப்படின்னா அதை வந்து ஏத்துக்கிறலாம். இப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அவங்க வந்து ஏத்துருக்காங்க. என்னோட வீட்டு பக்கமும் சரி, அவங்களோட வீட்டு பக்கமும் சரி, அவங்கள மறுக்கிறாங்க. இப்போ இவங்க என்ன சொல்றாங்க, நானும் நீயும் நம்ம இஸ்லாத்தை ஏத்துக்குருவோம் அப்படின்னு சொல்றாங்க. இதன் மூலமா எங்க குடும்பத்தையும் அவங்க குடும்பத்தையும் நாங்க 2 பேருமே சேர்ந்து வெறுக்கிற மாதிரி ஆயிடுது, அவங்களும் எங்களை வெறுக்கிற மாதிரி ஆயிடுது. இப்போ இதுக்கு வந்து இவங்க வந்து கல்யாணத்துக்கு பின்னாடி ஏத்துக்கிட்டதுனாலதான் இப்போ ஒரு பிரச்சனை. கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நாங்க வந்து இதை வந்து இது எப்படி செய்யணுமோ அப்படி செஞ்சிருந்துருக்கலாம். இதுக்கு தான் இப்போ உங்கள்கிட்ட வந்து நான் ஒரு தீர்வு கேட்குறேன். அப்போ ஒரு கணவர் வந்து ஏற்கனவே கிறிஸ்தவர் இருந்தவர் தானா? 2 பேருமே கிறிஸ்தவராக இருந்தால் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. கல்யாணம் பண்ணும்போது பிரச்சனை இருக்கலை. கிறிஸ்தவராக இருந்தவர் இப்போ இஸ்லாத்துக்கு அவராக மாறிட்டார், ஆய்வு செஞ்சு இஸ்லாத்துக்கு வந்துட்டார் போல இருக்கு. வந்த பிறகு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர் கொள்கையின் பக்கம் அவங்கள அழைக்கிறார். ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் விளங்கிக்கிறேன்னு, நீங்கள் என்ன பெண்கள் விஷயமா இருக்கிறான்னு கல்யாணம் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு வாழ்க்கை ஓட வேண்டி இருக்கிறது. அதில் வந்து பாதிப்பு என்னத்தை இருந்தாலும் பாதிப்பு யாருக்கு தான் வரும், பெண்களுக்கு தான் வரும். அப்போ நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது என்கிறது இருக்குல்ல, அதில் 2 மேட்டர் இருக்கிறது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது என்பது ஒரு வெளிப்பேரை மாற்றி ரெக்கார்டை மாற்றி உலகத்துக்காக உள்ளது இருக்குல்ல,
அப்படி மாத்துறதுன்னு ஒன்று இருக்கிறது. அப்படி இல்லாமல் இறைவனுக்காக வேண்டி மனசளவில் நான் ஒரு கடவுளை ஒத்துக்கிறேன், நான் ஒரு இறைவனை தான் வணங்குறேன், இறைவன் இடத்துல நான் யாரையும் வச்சு வணங்க மாட்டேன் அப்படின்னு ஒத்துக்கொண்டு இஸ்லாம் அவர்கள் ஒன்று இருக்கிறது. இந்த அளவுக்கு இருந்தாலே கல்யாணத்துக்கு தடையா இருக்காது. அதாவது நீங்கள் பேரை மாற்றினா தான் நீங்கள் முஸ்லீம் ஆயிட்டீங்கன்னு வராது. பேர் உலகத்துக்காக மாற்றிக்கிறது தான். அப்போ நான் அதே பேரில் தான் இருப்பேன். ஆனால் இந்த இறை வணக்கம் இருக்குல்ல, கடவுள் கொள்கை, அந்த கொள்கையை பொறுத்த வரைக்கும் நான் பல கடவுளை வணங்க மாட்டேன், ஒரு இறைவனை தான் வணங்குவேன், அதில் நான் கரெக்டாக இருக்கிறேன் என்று ஏற்றுக்கொண்டு பிறகு படிப்படியாக தொழுகை அந்த மாதிரி விஷயங்களை படிப்படியாக நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட முஸ்லீம் ஆயிருவீங்க. நல்ல முஸ்லீம் ஆகுறதுக்கு சில விஷயங்கள் இருக்குல்ல, அதுக்கு நீங்கள் டைம், அது உங்களை பாதிக்காது. இது செய்வதன் மூலமாக நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு இணக்கமாக மார்க்க அனுமதிச்ச வகையிலேயே இணங்கி போயிட முடியும். இரக்க குணம் கொண்டோரே, அஸ்ஸலாமு அலைக்கும். தாய் தந்தையரையோ அல்லது இதில் ஏதாவது ஒருவரையோ இழந்து வாடும் ஆதரவற்ற பிள்ளைகள் நம் சமுதாயத்தில் ஏராளம். பெற்றோர்களின் அரவணைப்பிற்கு ஏங்கி தவிக்கும் இவர்களுக்காகவும், பெற்றோர்கள் இருந்தும் வறுமையின் காரணமாக வாழ்வாதாரத்திற்கு வாடிக்கொண்டிருக்கும் சிறுவர்களுக்காகவும் தனித்தனி விசாலமான கட்டிடத்தில் அர்-ரஹ்மான் ஆதரவு இல்லம் செயல்பட்டு வருகின்றது. பாசத்தோடும் பரிவோடும் தாயுள்ளத்தோடு பராமரிக்கப்பட்டு வருகின்றனர் இந்த சிறார்கள். மார்க்க நெறியோடும் ஒழுக்க மாண்போடும் நடத்தப்பட்டு வரும் இந்த சிறுவர் ஆதரவு இல்லத்தில் உணவு, உடை உள்ளிட்ட அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்பட்டு வருகிறது. ஒரு சிறுவனுக்காக மாதந்தோறும் ஆகும் செலவு ரூபாய் 4000. ஒரு சிறுவனுக்காக வருடந்தோறும் ஆகும் செலவு ரூபாய் 48,000. நானும் அனாதையின் காப்பாளரும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார்கள். எனவே எங்களோடு சேர்ந்து நீங்களும் இவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்ட மறுமையில் அதிகம் நன்மையை பெற்றுத்தரும் இந்த மகத்தான பணிக்கு உங்களின் ஜக்காத் மற்றும் நன்கொடைகளை தாராளமாக வாரி வழங்குவீர். உங்களது ஜக்காத் மற்றும் நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வங்கி கணக்கு எண் 7827474827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகம் எண் 25 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. நான் காரைக்குடியை சேர்ந்தவங்க தான். இப்போ நாங்கள் ஹிந்து நவாசி விநாயகர் அந்த மாதிரி சாமி கும்பிட்றவங்க. அந்த ஊர்வலம் வரப்ப அது உங்க ஆளுங்க தானே, அவங்க தான் அவங்களால தான் பிரச்சனை. அதாவது சாமி ஊர்வலம் வரும் பொழுது தொண்டியில் பல ஊரில் நடக்கிறது. பள்ளிவாசல் பக்கமாக அந்த ஊர்வலம் வரக்கூடாதுன்னு சொல்லி நினைஞ்சிருக்கிறாங்க, உங்கள் ஆளுங்க தடுத்துருக்குறாங்க. அது ஏன் அப்படி தடுக்கணும், ஊர்வலம் போனால் போகட்டுமே அப்படின்னு கேட்குறாங்க. இதில் இஸ்லாத்தின் நிலைப்பாடு என்னங்கிறது நான் உங்களுக்கு முன்னுரையில் சொல்லிவிட்டேன். ஒரு இறந்து போனவருடைய பாடி எடுத்துகிட்டு போகும் பொழுது அவங்க சடங்குப்படி தான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போவாங்க. அதை நபிகள் நாயகம் அவர்கள் தடுக்கவும் கிடையாது, எழுந்து நின்று நினைஞ்சாங்க. அந்த பாடி கடந்து போகிற வரைக்கும் அவங்க அதுக்கு மரியாதை செலுத்தினார்கள். அதே மாதிரி ஒரு பள்ளிவாசலுக்கு முன்னாடி ஒரு சாமி ஊர்வலம் எடுத்துகிட்டு போகிறதுனால யாருக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, அவங்க எடுத்துகிட்டு போகலாம், அது போய் தடுக்க வேண்டியது கிடையாது. அதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டால் ஒரே ஒரு பிரச்சனையில் இருக்கிறது. இந்த மத ஊர்வலங்கள் இருக்குல்ல, மத ஊர்வலத்தை பக்தி உள்ளவர்கள் நடத்தினார்களே ஆனால் பிரச்சனை வரவே வராதுங்க. இப்போ இந்து மதத்தில் பக்தி உள்ள பொதுமக்கள் அந்த மாதிரியான மக்கள் அப்படி ஊர்வலம் நடத்தினாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு எந்த ஒரு கசப்பும் இல்லாமல் அந்த ஊர்வலத்தை அவங்க பாட்டு போயிட்டு இருப்பாங்க, யாருக்கு அந்த இதே வராது. அப்படி இருந்தது கடந்த காலங்களில். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா சில இயக்கங்கள், அதாவது இந்த ஊர்வலத்தை யார் கையில் எடுக்கிறாங்கன்னு கேட்டால் சில அமைப்புகள், அதாவது ஒரு முஸ்லீம்களை மற்றவங்களுக்கு எதிராக செயல்படுவதை வெளிப்படையாக அறிவிக்கக்கூடிய சில இயக்கங்கள் கையில் எடுக்கிறாங்க. எடுத்துட்டு என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஊரில் வர்றாங்களா சாமியை பூஜை செய்கிறது, அதுக்கு இது ஆராதனை செய்கிறது, அது செஞ்சால் அது வேறு வகை. அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த ஊர்வலங்களில் வரும்பொழுது பள்ளிவாசல் கிட்ட வரும்பொழுது 10 பைசா முறுக்கு பள்ளிவாசல் நொறுக்குங்கிறாங்க. அதாவது ஊர்வலத்தில் பக்தியை விட எதை கொண்டு நுழைச்சிடுறாங்க, ஒரு தகராறு பண்ணக்கூடியவர்கள் நுழைஞ்சிடுறாங்க. அது இயக்கம் நடத்துறதுனால பொதுவான இந்து மக்கள் பொதுவான முஸ்லீம் மக்கள் நடத்தினா அது வராதுங்க.
அதை வச்சு ஒரு இயக்கம் நடத்தக்கூடியவர்களாக இருந்தாங்கன்னு வைங்களேன், அவங்க கொள்கையை வந்து அதில் வந்து கோஷம் போடுவாங்க. அதுபோக என்ன செய்வாங்கன்னா, போகிற போக்கில் ஒரு பள்ளியாசலோட செருப்பு போட்டு எரிஞ்சிருவாங்க. அவன் எரியறதில்லை, நல்ல மக்கள் எரியறதில்லை. அது நடத்தக்கூடியவர்களில் சில விஷமி ஊடுருவிட்டான்னு வைங்க, பள்ளிவாசக்கிட்ட வரும்போது செருப்பு விட்டு எரிஞ்சிட்டான்னு சொன்னால் அவன் அங்கேருந்து ஒன்று எரிஞ்சான்னா மண்டகை, அப்புறம் பிரச்சனை ஆகி போயிடும். அப்போ அந்த ஊர்வலம் வந்து சுமூகமாக நடக்கிறது வந்து நடக்க வேண்டும் என்றால் இருதரப்புலையும் பேசி, நீங்கள் வந்து அரசியல்வாதிலாம் ஒதுங்கிக்கிறங்க, பொதுமக்களை போக விடுங்க, நீங்களும் எந்த டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லி பாருங்கள். யாரும் ஆட்சேபணம் பண்ண மாட்டாங்க. ஆட்சேபணம் பண்ணுறாங்கன்னா 2-3 ஊர்களில், முத்துப்பேட்டை சில ஊர்களில் போய் அந்த பள்ளிவாசக்கிட்ட வரும்போது அவங்க கல்லை விட்டுறாங்க, இவன் ஏதாவது திருப்பிட்டு பண்ணுறான், 2 கிறுக்கம் செய்கிறது சமுதாயம் அடிக்க வேண்டியிருக்கு. இதில் 2 கிறுக்கம் தான் செஞ்சுருப்பான். அதை செஞ்சவன் ஒரு கிறுக்கனாக இருப்பான், இதை ஒரு கிறுக்கம் செய்வான். கடைசியில் என்ன ஆகும்னு கேட்டால் இந்த முஸ்லீம் கலவரம்னு ஆக்கி விட்டுருவாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த முருகல் வந்து மாற மாட்டேங்குது. அப்போ அதனால் இது என்ன பிரச்சனைன்னு கேட்டால், ஊர்வலம் வருவதில் எங்களுக்கு எந்த விதமான முஸ்லீம்களுக்கு மறுப்பே கிடையாது. எல்லா ஜமாத்தில் நாங்கள் பேசி பார்த்த வரைக்கும் பயமாக இருக்குது. ஊர்வலம் வந்து இவங்க வேணும்னு ஏதாவது வம்பு வளர்த்துருவாங்களோ, வம்பு வளர்க்குறதுக்கு தான் அந்த ஊர்வலத்தை நடத்துகிறாங்களோ என்று அஞ்சு தான் இந்த மனுவை கொடுக்குறாங்க. அப்போ அந்த மாதிரி ஊர்களில் காவல்துறை கலெக்டர்கள்லாம் கூட்டு வச்சு பேசி, இதில் வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, பக்தி விஷயம் மட்டும்தான் அதில் இருக்கணும், ஒரு சமுதாயத்தை பற்றி கோஷம் போடக்கூடாது, உங்கள் முருகனை பற்றி போட்டு போங்க, ராமர்னு போட்டு போங்க, அது ஏன் ஒரு சமுதாயத்துக்கு எதிராக ஏன் கோஷம் போடுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு எச்சரிக்கை பண்ணி அந்த கண்டிஷனோட ஒரு 2 தடவை நடத்திட்டாங்கன்னு சொன்னால் பஞ்சாயத்து வராது. அது மாதிரி நடத்தக்கூடிய ஊர்களில் நடக்கத்தான் செய்கிறது. அது வந்து யாருமே மறுக்காத அளவுக்கு என்ன செய்கிறாங்க, சில ஊர்கள் நடத்தவும் செய்கிறாங்க. அதனால் இருதரப்புலையும் உள்ள சில விஷமிகள், எங்கள்கிட்டையும் எல்லாம் நல்லவன் நாங்கள் சொல்ல முடியாது, அது இந்து மதத்து மக்கள்லையும் எல்லாரும் நல்லவங்கன்னு சொல்ல முடியாது. இங்கே 4 கிறுக்கங்க 4 கிறுக்க இருக்கிறான். அப்போ அந்த 4 கிறுக்கன்னு வந்து அடக்கி வைக்கிற அளவுக்கு என்ன செய்யணும், நம்ம அந்த நிலைப்பாடை எடுக்கணும். அப்படி செஞ்சிட்டோம்னு சொன்னால் இதெல்லாம் எங்கள் மக்கள் ஆட்சேபிக்க மாட்டாங்க. கொஞ்ச நேரம் அந்த ஊர்வலம் போனால் எங்களுக்கு என்னங்க ரோடு, எங்கள் ரோடா, ரோடு அரசாங்க ரோடு, அந்த ரோட்டு வழி அவங்க போனாங்கன்னா எங்களை என்ன பாதிக்க போகுது, எங்களை ஜமாத் தலைவர் எதுக்கு பயப்படுறாங்கன்னு கேட்டால், வரும்போது கல்லை விட்டுருவானோ, செருப்பு விட்டுருவானோ, இவன் ஏதாவது பண்ணிடுவானோ, நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷன் அலையணுமோ, இந்த ஒரு அச்சம் தானே தவிர இந்துக்களுக்கு எதிராக போகணும் என்றோ இந்து மதத்துக்கு எதிராக நடவடிக்கை அந்த நோக்கம்லாம் கிடையாது. சுமூகமாக இருந்தால் எந்த மறுப்பும் வராது. அது அரசாங்கம் நினைத்தால் செய்ய முடியும், செஞ்சால் அதை நாங்கள் வரவேற்க தயாராக இருக்கிறோம். என் பேர் அம்பிகா, அழகப்பா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ்களில் தான் BA இங்கிலீஷ் 3rd இயர் படிச்சுட்டு இருக்கேன். இப்போ நான் படிச்சுட்டு இருக்கப்ப என் கூட நிறைய முஸ்லீம்ஸ் கேர்ள்ஸ்லாம் படிச்சுட்டு இருந்தாங்க. மோஸ்ட்லி பொண்ணுக்கு வந்து 21 வயசுல தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போ முஸ்லீம் பெண்கள்லாம் வந்து படிச்சுட்டு இருக்க பெரிய பொண்ணு ஆன உடனே படிப்பை நிப்பாட்டிடுறாங்க. இஷ்டமோ இஷ்டம் இல்லையோ கொஞ்ச நாள் கழிச்சு சீக்கிரமே மேரேஜ் பண்ணிடுறாங்க. உங்களுக்கு லைஃப்னா என்னன்னு புரிஞ்சிருக்கிறதுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணி வச்சுறாங்க. இது சரியா? சரி, அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, முஸ்லீம் பெண்களை வந்து வயசுக்கு வந்தோன்னே படிக்க வைக்க மாட்டேங்கிறாங்க, ஏஜ் அட்டன் பண்ணவுடனே படிப்பை நிப்பாட்டிடுறாங்க, சின்ன வயசில் கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க, அவங்களுக்கு வந்து கல்வி தேவைதானேன்னு கேட்குறாங்க. இதில் வந்து அவங்க சொன்னதில் ஒரு பகுதி தான் உண்மை இருக்குதுங்க. இன்னொரு பகுதி என்னன்னு கேட்டால், முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் ஆம்புளையத்தான் படிக்க வைக்கிறது இல்லை. நல்லா விளங்கிக்கிறங்க. முஸ்லீம் சமுதாயத்தினுடைய நீங்கள் பெண்ணாக இருக்கனால உங்களுக்கு உங்களோட தெரிஞ்ச தோழிகளை உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கிறீங்க. ஆனால் நடைமுறை என்ன இருக்குதுன்னு கேட்டால், ஒரு வீட்டில் 4 ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குன்னு வைங்க, 3 ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை வைங்க, இந்த 3 பேரையும் 8ஆம் கிளாஸோட படித்து வெளிநாட்டுக்கு அனுப்பிடுறாங்க சம்பாதிக்கிறது. பசங்களை படிக்க வச்சா என்ன இல்லை, அதுக்கு செலவழிக்க வேண்டியிருக்கேன், அவனை வேலைக்கு அனுப்பினா சம்பாதிக்கலாம் என்பதற்காக வேண்டி இருக்கிற ஆம்பளை பிள்ளையெல்லாம் 8ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் அனுப்பி கல்லூரிக்கு அனுப்ப மாட்டேங்கிறாங்க. என்ன படித்தாலும் வேலை கிடைக்காது, நமக்கு வேலையும் தரமாட்டேங்கிறாங்க, இப்போ வெளிநாட்டுக்கு அனுப்ப, அரபு நாட்டுக்கு போ. இப்படி அரபு நாட்டுக்கு அனுப்பப்பட்டவன்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 8ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸோடு தான் போய் நிற்கிறானே தவிர டிகிரி வாங்கிட்டு போய் வேலைக்கு இருக்கிறவங்க முஸ்லீம் கிடையாது. அரபு நாட்டில் வந்து முஸ்லீம் அல்லாத மக்கள்லாம் பட்டதாரிகளாக போய் ஒரு நல்ல நல்ல வேலையில் இருக்கிறாங்க. முஸ்லீம்லாம் என்ன செய்கிறான்னா, ஒட்டகம் வைக்கிறான், ஹோட்டலில் சர்வராக இருக்கிறான், கார்பரேஷன் வேலை பார்க்குறான், இந்த வேலைக்கு தான் போகிறாங்க படிப்பு இல்லாதனால. அப்போ ஆண்களை தான் என்ன செய்கிறாங்கன்னா வெளிநாட்டுக்கு அனுப்புகிறாங்க, இல்லை கடைகளில் வேலைக்கு அனுப்பி விட்றாங்க, அவனை கொண்டு சம்பாதிக்கலாம்னு சொல்லி. பொம்பளை பிள்ளை என்ன செய்கிறாங்க, வீட்டில் சும்மானமாக இருக்க படிக்கப்போ. சதவீதம் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் ஆண்களை விட பெண்களைத்தான் எங்கள் சமூகத்தில் அதிகமாக படிக்க வைக்கிறாங்க. 1-2 நீங்கள் சொன்ன மாதிரி நடுவர் இருக்கலாம். அதிகமான விஷயம் என்னென்னு கேட்டால், நாங்கள் ரொம்ப கவலைப்படுற என்னென்னு கேட்டால், ஆண்கள் படிக்காத ஒரு சமுதாயமாக எங்கள் சமுதாயம் மாறிக்கிட்டே இருக்குது. பெண்கள் மாத்திரம் படித்து, பெண்கள் கூட படித்து ஆண்கள் படிக்காமல் இருந்தால்
வரன் தேடுவது கூட பஞ்சாயத்தாகுது. ஏன்? படித்த பொண்ணுக்கு வந்து படித்த மாப்பிள்ளை தான் வேணும்னு அது எதிர்பார்க்குது. படித்த மாப்பிள்ளை சமூகத்தில் இல்லை. அது தயார்னு இறங்கி வந்தால் கூட படித்த பொண்ணு குடும்பத்துக்கு செட் ஆகாது, ஈகோ வந்துடும்னு சொல்லி அவங்க மறுக்கிறாங்க. படிக்காத ஒரு மாப்பிள்ளையாக இருந்தான்னு வைங்களேன், படிக்காத மாப்பிள்ளை என்ன செய்வாங்க, படித்த பொம்பளை அடங்காது, நம்மளுக்கு மேலே தலைதரிச்ச மாதிரி பேசும் அப்படின்னு நினைத்து கொண்டு அவங்க மறுக்கக்கூடிய நிலையாக இருக்கிறது. இப்போ இன்றைக்கி என்ன நிலைமைன்னு கேட்டிங்கன்னா, பெண்களை படிக்க வச்சிடுறாங்க, மாப்பிள்ளை தேடுறாங்க. பொம்பளைங்க 100 பேர் படிச்சிருந்தாங்கன்னா ஆம்பளை 10 பேர் தான் படிச்சிருக்கிறான். 100 பொம்பளைக்கு 10 மாப்பிள்ளை தான் இருக்கிறான். அப்போ 90 பேர் படிக்காத மாப்பிள்ளையை தேட வேண்டியிருக்கு. அப்போ படிக்காத மாப்பிள்ளையை கட்டுறதுக்கு இவங்களுக்கு விருப்பம் வரமாட்டேங்குது, இவங்க இணங்கி போனால் அவங்களுக்கு விருப்பம் வரமாட்டேங்குது. மாமியா மாமனாலாம் என்ன செய்கிறாங்க, படித்த பொம்பளை அடங்க மாட்டா, புருஷனை மதிக்க மாட்டா, இவன் படிக்காதவனா இருக்கிறான். இப்படியான ஒரு நெருக்கடி எங்கள் சமூகத்தில் நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறோம். அதனால் வந்து படிப்புங்கிறது வந்து அதிகமாக பெண்கள் படிக்க, சில வீடுகளில் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச வீடுகள் அப்படி இருந்திருக்கலாம், அவங்க சூழ்நிலையை கருதி என்ன செஞ்சுருப்பாங்க, படிப்பை நிப்பாட்டியிருப்பாங்களே தவிர இதுதான் அதிகமாக நடக்கிறது. இந்த ஒரு காரணத்துக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன்னா, ஆண்களை படிக்க வைங்க. பெண்கள் நம்பர் அதிகமாக படிச்சிருக்கிறாங்க, ஆம்பளை கொஞ்சம் அதிகமாக படித்தா தான் படித்த பெண்களுக்காவது படித்த மாப்பிள்ளை வாழ்க்கைக்கு துணை அமையும். அதை செய்யுங்கப்பான்னு கேட்குற அளவுக்குத்தான் எங்கள் சமூகத்தில் பொம்பளைகள் அதிகம் படித்தும் ஆண்கள் படிக்காமல் இருக்கிறார்கள் என்பது அடிப்படை ஒரு விஷயம் ஒன்று. இரண்டாவதாக திருமணம் செய்கிற விஷயம் இருக்குது இல்லையா, திருமணம் செய்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எங்கள் சமூகத்தில் நல்ல மாப்பிள்ளை தான் உடனே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. 22 வரணும் 32 வரணும்னா என்ன செய்ய மாட்டாங்க, அதை வந்து காத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. இதில் வந்து என்னத்தை நம்ம கவனிக்கணும்னு கேட்டால், குழந்தை திருமணம்னு இதுக்கு பேர் வச்சுப்படுறாங்க. ஆனால் நம்ம அறிவுபூர்வமாக விஞ்ஞானபூர்வமாக எதையும் பார்க்கக்கூடிய உலகத்தில் வாழ்கிறோம். நான் சொல்வதில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, கோவப்படவும் கூடாது, வெக்கப்படவும் கூடாது, உள்ளதை நான் சொல்கிறேன். என்ன மேட்டர்ன்னு கேட்டால், இந்த பெண்கள் ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க இல்லையா, வயசுக்கு வர்றாங்க, 12லையோ 13லையோ 14லையோ வயசுக்கு வர்றாங்க. அந்த வயசுக்கு வந்த அந்த காலத்தில் இருந்து அந்த 20 வயசு அடைகிற வரைக்கும் உள்ள டீனேஜ்னு சொல்லக்கூடிய அந்த பருவம் இருக்குல்ல, 19 வயது வரைக்கும் உள்ளது, அந்த பருவம் வந்து ஹார்மோன்கள் சுரக்கிற காரணத்தினால ஒரு குழப்பமான ஒரு நிலையில் அந்த பருவம் பெண்களை வச்சுக்கிட்டே இருக்கும். திடீர்னு உடலில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுது, பல மாதிரியான ஒரு ரசாயன மாற்றங்கள்லாம் ஏற்படும் பொழுது என்ன ஆகும்னு கேட்டால், அவங்க ஒரு டைப்பான நிலையில் இருப்பார்கள். அந்த நிலையில் ஒரு ஆம்பளை நினைச்சாண்டா ஈஸியாக ஏமாத்திடலாம் அந்த பருவத்தில் உள்ள பெண்களை. அது நடந்து கொண்டும் இருக்கிறது. 13 வயசு பொண்ணு வயசுக்கு வந்த ஒரு பொண்ணு ஒரு 18 வயசு பையனோட ஓடி போயிடுது. 13 வயசில் ஏன் ஓடுது, நல்லா தான் நாங்கள் வளர்க்குறலாம் மேட்ரு கிடையாதுங்க. அந்த நேரத்தில் வந்து என்ன செய்யணும்னு கேட்டால், அந்த ஹார்மோன்லாம் சுரக்கும் பொழுது ஒரு ஆண் வந்து அவங்கள ஈர்க்கிற மாதிரி பேசினால் அது நல்ல கிட்டலாம் சிந்திக்க தோணாது. இவன் யார், இவன் என்ன, இவன் செட் ஆவானா, வாழ்க்கைக்கு சரியாக வருவானா, போக்கிரியா, இவன் பொம்பளை பொறுக்கியா, அதெல்லாம் தெரியாது. கண்ணே மணியேண்டு அப்படி சொன்ன உடனே அந்த 19 வயசு வரைக்குள்ள அந்த பருவத்தில் நிறைய பெண்கள் ஏமாந்துடுறாங்க. ஃபேஸ்புக்கில் எவனோ ஒருத்தனை பார்த்துப்புட்டு அங்கேருந்து கிளம்பி பங்களாதேஷ்லேருந்து தாம்பரத்துக்கெலாம் வருது, வந்து போலீஸில் பிடிச்சி வச்சுக்கிறாங்க. அப்போ என்னடான்னு கேட்டிங்கன்னா, அந்த பருவம் ஆபத்தான ஒரு பருவமாக இருக்கிறது. இன்றைக்கு எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன பொண்ணுகளில் 20 வயசு வரைக்கும் ஸ்டடியாகி நின்றுட்டாங்கன்னு சொன்னால் அப்போ கொஞ்சம் நல்லது கெட்டது சிந்திக்கிறாங்க. 20க்கு உள்ள அந்த பருவம் இருக்க தனியாக போக முடியல, ஒரு சின்ன ஒரு மிஸ்கால் போதுமானதாக இருக்கிறது. இந்த பெண்கள் ஏமாந்து போவதற்கு ஏதோ ஒரு மிஸ்கால் வரும், அப்படியே கண்டினியூவாகும். அப்படியே அம்மா வந்து போடி வாடின்னு பேசுகிறாங்களா, அவன் வந்து அப்படி கொஞ்சம் நானும் 2 டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பாங்க. என்ன அன்பா இருக்கிறான் அப்படின்னு பெண்களுக்கு என்ன செய்யும், அந்த கொஞ்சுவது, அவங்கள ரசிக்கிறது, வர்ணிக்கிறதெல்லாம் பெரிய ஒரு தேவாமிருந்த மாதிரி அவங்களுடைய மனசுக்கு தோணும்போது என்ன செஞ்சிருவாங்க, விழுந்துருவாங்க. இன்னும் சொல்ல போனால், நம்ம சென்னையில் நடந்த சம்பவம், 16 வயசு ஒரு பொண்ணு 55 வயசுக்காரன்ட்ட போய் ஒரு மந்திரவாதிட்ட கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இந்த 55 வயசுக்காரன் லவ் பண்ணுது, அவனை தான் கல்யாணம் பண்ணுவாங்குது. இதுக்கு 16 வயசு, அவனுக்கு 55 வயசு. அப்போ அந்த ஹார்மோன் வேலை செய்யும் பொழுது வயசு, கலரு, வருமானம், நடத்த எதுவும் பார்க்காது. ஏதாச்சும் ஒன்று அவர் வேணுங்கிற லெவலில் நிற்கக்கூடிய ஒரு பருவம். அது ஆபத்தான ஒரு பருவமாக இருக்கனால வயிற்றில் நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி பெற்றோர்கள் இருக்கிறாங்களா. அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு திருமணத்துக்கான காலம் கெட்டு போய் கிடக்கிறது. எப்படி வேண்டாலும் யாரையும் நம்ப முடியலை, நல்லா தான் இருந்துச்சுன்னு சொல்கிறோம். நான் கேட்குறேன், வீட்டை விட்டு ஓடி போகிறதுங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம ஒரு 15 வருஷத்துக்கு முந்தைய இவ்வளோ இருந்துச்சா? இல்லை. இப்போ பாருங்கள்,
வீட்டை விட்டு பெண்கள் வந்து வெளியேறுகிற எல்லாமே இந்த 18க்கு கீழே தான். யாரை குழந்தைன்னு சொல்கிறீங்களோ அந்த வயசில் உள்ளவங்க குழந்தையாக இருக்கிறாங்களா, பெரிய ஆளாக போயிடுறாங்களா? சயின்டிஃபிக்காக அவங்க ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க. அந்த ஏஜுக்குரிய உணர்வுகள் இருக்கத்தான் செய்யும். நீங்கள் குழந்தைன்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியதுதான். அவங்க ஃபிசிக்கலாக உடல் ரீதியாக அவங்க குழந்தை கிடையாது, குழந்தைத்தன்மை இல்லை. குழந்தைத்தன்மை இல்லைன்னு காட்டுறதுக்கு தான் அவங்களுக்கு அந்த மென்சஸ் வந்து வயசுக்கு வர்றதுங்கிறத. குழந்தைங்கிற தன்மையை மாறிவிட்டார்கள் விஞ்ஞானம் சொல்லுது, அறிவியல் அதான் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. பெரிய மனுஷி ஆகிட்டான்னு அந்த காலத்தில் சாதாரண அதுக்கு சொல்லுவாங்க. நிஜமாக பெரிய மனுஷியாக தான் ஆகிவிடுகிறார்கள். அப்போ பெரிய மனுஷியாக ஆகக்கூடிய எல்லா விஷயமும் வந்த பிறகு நீங்கள் என்ன செய்றீங்க, குழந்தைகிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் நம்மளை விட்டுட்டு போயிடுற அளவுக்கெல்லாம் நியூஸ்களை படிக்கிறோம். பெண்கள் வந்து அந்த மாதிரி என்ன செய்கிறாங்க, எல்லாமே இந்த வெளியே போகிறது எல்லாமே 22, 23 வயசு பொம்பளை போகிறலாம் குறைவுங்க. எல்லாம் இந்த 20க்கு உள்ள வயசில் உள்ள பிள்ளைகளுங்க தான் தாய் வேணாங்குது. எங்கள் ஆஃபீஸுக்கு நிறைய பேர் கூப்பிட்டு வந்துடுவாங்க. அவங்க அம்மா காலில் விழுந்து கெஞ்சும், அப்பா காலில் விழுந்து கெஞ்சுவார். முடியாது இவனை தான் பார்த்தா, இவனை எப்படி இந்த பொம்பளை விரும்பினான்னு நினைக்கிற மாதிரி இருக்குங்க. அப்படியேப்பா பார்த்தீங்கன்னா அவனை பார்த்தாலே யாருக்கும் பிடிக்காது. அப்படியானவனை எல்லாம் கூட்டிகிட்டு வந்து இவன் தான் எனக்கு வேணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? அதான் அந்த கெமிஸ்ட்ரி வேலை பண்ணுறது. அதாவது அந்த ரசாயன மாற்றங்கள் ஏற்பட்ட பிறகு எதுவுமே தெரியாது. ஒரு குரல் பிடிச்சா போதும், ஒரு உயரம் பிடிச்சா போதும், ஒரு சாகசம் பிடிச்சா போதும், ஒரு கவிதை பிடிச்சால் போதும், ஒரு கட்டுரையை பிடிச்சால் போதும். ஒருத்தனை விரும்புறதுக்கு எல்லாம் பிடிக்கணுமேன்னு பார்க்கணுமா இல்லையா? அவன் குணம், நலம், பேக்ரவுண்டு, சம்பளம், வருமானம், அவனுடைய நடத்தை அனைத்தையும் ஆய்வு செஞ்சு தான் பிடிக்க வேண்டும். ஆனால் எப்படி இப்போ இருக்கிறதுன்ற அந்த டீனேஜ் பருவ பிள்ளைகள் எப்படி இருக்குன்னு கேட்டால், நல்ல அழகான குரலில் படித்தாண்டு வைங்க ஒருத்தன், வேற ஒன்றும் பார்க்கறல, நீ தான் எனக்கு வேணும். அப்புறம் பார்த்தா பல கல்யாணம் நெருங்கி ஓடி போன பிறகு பார்த்தீங்கன்னா நரக நெருப்பு தான் அது. அப்போ இப்படியெல்லாம் இருக்கிறதுனால என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அப்போ திருமணத்திற்கு வாய்ப்பு கிடைத்தால் ஒரு 18 வயசில் கிடைக்குன்னு வைங்களேன், கல்யாணத்தை பண்ணி விட்ருவோம். எதுக்கு வயிற்றில் நெருப்பு கட்டிகிட்டு இருக்கணும்? பெற்றோருங்கிற முறையில், பிள்ளைய பெத்தவங்கிற முறையில். ஏன்னா அந்த பெற்றோரே காலில் விழுந்து கெஞ்சினாலும் மாட்டேன்றது. அப்படியெல்லாம் ஏற்பட்டதை கண்ணால் கண்ட பிறகு நம்ம ஏன் அந்த நிலைக்கு நம்ம ஆளாகணும் என்று சில பெற்றோர் நினைத்து திருமணம் செய்து வைத்தால், அது எந்த மதத்து பெற்றோராக இருந்தாலும் அதை நம்ம குறை சொல்ல முடியாது. அவங்க நிலையிலிருந்து பார்க்கணும். அவங்க தான் எல்லா நல்லதையும் பார்ப்பாங்க. அது ஒரு விஷயத்தை நம்ம உலகத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக வந்து நீங்கள் திருமணத்துக்கு பெண்ணை தேடுறீங்கன்னு வைங்களேன், 22, 32 கல்யாணத்துக்குன்னு பொண்ணு மாப்பிள்ளை தண்ணின்னு வைங்க, அப்போலாம் வந்து அந்த மாப்பிள்ளை கிடைக்காது. ஏன்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் மத்தியில் வந்து ஒரு 5 வயசு அளவுக்கு வித்தியாசம் அவ்வளோதான் இருக்கலாம். ரொம்ப வித்தியாசம் இருந்துச்சுன்னா என்ன செய்யாது, சரியாக வராது. நீங்கள் 22 வயசில் போய் கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை தந்தீங்கன்னா அப்போ 30 வயசுக்காரனை தான் தேடணும். 30 வயசில் ஆம்பளை கல்யாணம் பண்ணாமல் இருக்கான். இன்றைக்கி ஆம்பளையெல்லாம் 22 அவன் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறான். அப்போ அந்த மாப்பிள்ளை கிடைப்பதற்கும் பெரிய விதமான கஷ்டமாகவும் இருக்கிறது. இதையும் நம்ம பார்க்குறோம். அதுபோக விஞ்ஞான ரீதியாக என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், நீங்கள் மெடிக்கல் புஸ்தகங்களை போய் படித்து பாருங்கள். லேட் மேரேஜ் பண்ணுற காரணத்தினால அவங்களுடைய அந்த கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் அவங்க நிறைய ஏற்படும். லேட் மேரேஜ் பண்ணாமல் அந்த உரிய நேரத்தில் பண்ணினால்தான் அந்த குழந்தை உருவாகிறது, பிறக்கிற விஷயங்கள்லாம் கரெக்டாக இருக்கும். நீண்ட காலத்துக்கு அந்த கர்ப்பப்பைக்கு வேலை இல்லாமல் இருக்கும் பொழுது அது தொடர்பான சில பாதிப்புகள்லாம் ஏற்படாது. உடைச்சலாம் சொல்ல இயலாது. அந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்கிற காரணத்தினால ஒரு 18 தாண்டாமல் இருக்கிறது தான், 20 தாண்டாமல் இருக்கிறது நல்லது. அது வரைக்கும் கண்காணிப்பை பார்த்துக்கிற வேண்டியிருக்கு. அதனால் ஒரு பெற்றோருங்கிற முறையில் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அதேமாரி படிக்க பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு, வேணாலும் படிக்க வைக்கலாம். ஆனால் பாதுகாப்பு முக்கியம். படிக்க வைக்கிறோன்னு சொல்லிவிட்டு யாரோடைய ஆட்டோக்காரனை அனுப்பி வைக்கிறது, அவனை அனுப்பி வைக்கிறது, எந்த ஒரு பாதுகாப்புல அனுப்பி வைக்கிறது, அதெல்லாம் செஞ்சிடக்கூடாது. எந்த சமுதாயத்து பெண்களாக இருந்தாலும் சரி, இந்த வயசில் உள்ள பெண்களை வந்து நெருப்பு மாதிரி என்ன செய்யணும், நெருப்பு வயிற்றில் கட்டின மாதிரி நீங்கள் பாதுகாக்க வேண்டும். அந்த மாதிரி பாதுகாக்கக்கூடிய தன்மை இருந்தால் நீங்கள் வந்து படிக்க வைக்கலாம். நீங்களே கொண்டு விடணும், நீங்களே கூட்டிகிட்டு வரணும். சின்ன ஒரு கேப்பு போதும் அவங்க மனசில் வேணும்னு உங்களுக்கு செய்கிறதில்ல. அந்த ரசாயனம் அப்படி பண்ண வைக்கும். வேணும்னு தாய் தந்தையர் ஏற்றுக்கிட்டு போகணுங்கிறதுக்காக அவங்க செய்ய மாட்டாங்க. அந்த உடலில் ஏற்படக்கூடிய அந்த ரசாயன மாற்றங்கள் அவங்களை அப்படி தள்ளிவிடும் என்பதை பயந்து பெற்றோர்களாக இருக்கக்கூடிய தாய்மார்கள் அந்த வயசை கடந்தான் வந்திருக்கிறீங்க. அந்த வயசில் உங்களுக்கு என்ன மாதிரி எல்லாம் தோணுச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அதை கருத்தில் கொண்டு அப்படித்தான் உங்கள் பிள்ளைகளுக்கும் தோணும், அதோட அதிகமாக தோணும். காலம் கெட்டு போய் இருக்கிறதுனால இதெல்லாம் விளங்கி அதை நன்கு பாதுகாக்க முடிந்தவர்கள் என்ன செய்கிறாங்க, படிக்க வைக்கிறாங்க. அவ்வளோதான்.